இப்போ தமிழ்ல இப்போ இந்த படம் டிராகன் புது ஆள் ஓடுற மாதிரி ஹிந்தில விக்கி கௌஷல் படம்லாம் ஓடிட்டு இருக்கு போல. ஆமா படம் பேர் என்னது அது? இந்த அநியாயத்துக்கு சாபா ஓடுது. bro அது. சாபா. ஆமா அது இந்த மராத்தா கிங்ஸ் பத்தி எடுத்திருக்கானுங்களாம். ஆமா ஆமா ஆனா புது புது பசங்க ஆமா வந்து ஆமா இப்ப இறங்கி அது அடிக்கிறானுங்க bro. என் ஃப்ரெண்டே பாத்துட்டு நல்லா இருக்குன்னு தான் சொன்னான். மாமே இந்திக்கார ஒரு பையன். என் நிமிஷம் ஃப்ரெண்டும் இல்ல ஒருத்தவங்க பார்த்தாங்க, நல்லா ஒரு இருக்குன்னு தான் நிமிஷம் இருங்க. சொன்னாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? பிப்ரவரி மாசம் அவன் ஸ்டேட்ல அவன் ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்துன்னு தான் இருக்கானுங்க. அங்க அதுவும் ஒரு புது பிளாக் புது பஸ்டர் பசங்க ஒண்ணுடா bro. வலிமை மாதிரி படம் கொடுத்துட்டு நீ எப்படா பிப்ரவரியில இட்டு கேப்ப சொல்லு ப்ரோ பாக்கலாம். நம்ம ஸ்டேட்ல தலை கொடுத்தாருல ப்ரோ பிளாக் பஸ்டர் விடாமுயற்சி. அதாவது உலகம் வந்து அலெக்ஸ் ஏஐ டெக்னாலஜி என்ன வரைக்கும் போயிடுச்சு. 150 கோடி பண்றோன்றானுங்க சாலிடா. அப்ப நான் மட்டும் என்ன தெலுங்கால சொன்னேன் பாஸ்கர். இல்ல அதான் தெலுங்குலயே இப்போ படம் பயங்கரமா ஓடுது. உலகம் ஏஐ டெக்னாலஜி வரைக்கும் போயிடுச்சு. ஆனா இவனுக்கு என்ன பண்றானுன்னா 7.3 PM அப்டேட்ன்றான். டெக்னிக்கல் இது கிழிச்சு 8.2 அப்படின்றான். கீழே ஒருத்தன் போட்டான், ஏன்டா இன்னும் கூட்டினா 10 வருன்ற நேரத்துல படம் ஓடுமா நம்பிட்டு இருக்கிற நீ அப்படின்றான். இவனுக்கு எப்படி போயினுக்கிறான்னு பாத்து ஓடலையே, ரிவேர்ஸ்ல போயினுக்கிறான். விடாமுயற்சி ஓடலையாவா? அது எப்போ ஓடுச்சு? இல்ல இந்த அங்கே அதையும் அப்படிதானே பண்ணானுங்க. 8.2 10.1 போட்டு கொடுத்தானுங்க. ஆமா ஆமா ஆமாமா அதுக்கும் போட்டான். ஓடலையே. இல்ல ப்ரோ, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ப்ரோ அலெக்ஸ் ப்ரோ, பிப்ரவரி மாசம் அவன் ஸ்டேட்ல ஓடுது. அவன் ஸ்டேட்ல பழைய ஆளுங்க ஓட வருது இல்ல, புது ஆளுங்க தான் வந்து இறங்கி அடிக்கிறானுங்க. இல்ல அதுக்கு ஒரு அஜித் ஃபன் போட்டிருந்தான். இல்ல கூட்டினா அதுக்கு 10 வருதுன்னா அது நம்பர் 1 நடுவுல வருது இல்ல, அதாவது நம்பர் 1 தலை அப்படின்னு போடுறதுனால, அதாவது பீக்ல இருக்கிற விஜய், பகல் ஸ்டேட்ல இருக்கிற பீக்ல இருக்கிறவன், பீக்ல இருக்கிற டைரக்டர் யாருமே இந்த வேலையை பார்க்க மாட்டானுங்க. புரியுதா? நீ மட்டும் எதுக்கு பாக்குறான்னு புரியுது. வசூர் ராஜா படத்தை சொல்றேன் அண்ணே, 3x4x5 ரூம் நம்பர் 345 பிறந்த நாள் வந்துருச்சு. இல்ல கடைசியா சொல்லுவானே அது கூட ஒரு 20 கூட்டிக்கோ. ஏடா எது என்னடா பண்ணுகிற? இல்ல ப்ரோ, இந்த ஹிந்தில சாவா படமே போற ஸ்பீட்ல பார்த்தா புஷ்பா ரேஞ்சுக்கு போகும் போல ஹிந்தில. ஆனா அந்த அளவுக்கு போகாதடா. அது உலகத்துல நடக்கிற ஏதோ ஒரு அதிசயம். செகண்ட் வீக்கெண்ட் மட்டும் 100 crore நெட்டாம் புஷ்பா மாதிரி. இதுவும் இல்ல புஷ்பா 3 நாள்ல பண்ணிச்சு 100 நெட்டுதெல்லாம். இல்ல ப்ரோ புரியுதா? செகண்ட் வீக்கெண்ட் எந்த படமும் பண்ணது இல்லையா 100. புஷ்பா மட்டும் தான் பண்ணியிருந்தாங்க நார்த்ல. அதுக்கப்புறம் இந்த படம் பண்ணியிருந்தான் செகண்ட் வீக்கெண்ட். நான் சொல்றது இந்த படத்துல உட்காந்து கத்திட்டு இருக்காங்க எல்லாம் பயங்கரமா பிக்கப் ஆகும். தியேட்டர்ல பைத்தியம் மாதிரி கத்திட்டு இருந்தாங்க. அதானே அந்த படம் தானே சொல்றீங்க? அதான் ஏதோ சங்கிலி போட்டு ஒருத்தங்க விஐடி தான் அவங்களும் போய் பார்த்து வந்தாங்களா இந்த படம். அதுதான் அதை ஷார்ட்ஸா எடுத்து போட்டுருந்தாங்க கடைசியா தளபதி அப்படின்னு. ஆமா நம்ம பசங்க அது. ஆனா இதுல எவனையும் யார் தெரியுமா? அதான் பிரதீப் ரங்கநாதன். இது எவ்வளவு அசிங்கம்டா இது. பிரதீப் ரங்கநாதன் அடி வாங்குற அளவுக்கு. அலெக்சி அவன் யோசிச்சு பாரு. இப்ப நீ வந்து இப்போ நம்மலாம் வந்து கிண்டலுக்கு பேசுறோம். இப்ப அவன் உட்காந்துட்டு இருக்கும்போது யோ என்ன கருமாடா நீ பண்ணுகிற, சின்ன பையன் வந்துட்டான்டா 100 கோடி 2வது நாள் நீ என்னடா பயிரப்படுகிற. இதுதான் அவன் அவ்வளவு பெரிய இல்ல இதுதான் சொல்லுவோம். புரியுதா? ஒரு கெரியரின் உச்சம் எதுன்னு ஒண்ணு ப்ரூவ் பண்ணுதுன்னா இதுதான். நீ வந்து ஒரு வாரமா 2 வாரமா அலெக்ஸ் அவன் தொடறதுக்காச்சு என்னது 100 இந்த வாரத்துல முடிஞ்சிடும். 100 இப்பயே முடிஞ்சிடும். அவன் வந்து கெரியரின் உச்சமாலாம் இருக்கணும்னு அவசியம் இல்ல. புரியல நான் என்ன கேக்குறேன் அஜித்த டயர் 1ன்றீங்கல்ல, டயர் 1ல இருக்கவன் 3 நாள்ல 100 கோடியாச்சும் பண்ணி ஆகும். என்ன சொல்றேன்? சரி விடுங்க. இல்ல நான் ஒரு வன்மத்தை தவிர்த்துட்டு ஒண்ணு சொல்றேன். ஜிபியு அது ஃபைனல் எவ்வளவு பண்ணுதுன்னு பாப்போம். அதை வச்சு இவன் டயர்ல இருக்கிறானா இல்ல டயர் கடியில அலெக்ஸ் நான் ஒண்ணு சொல்லட்டா, அவன் 300 கோடி பண்ணாதான் அந்த படம் ஹிட். 270 கோடி ரூபாய் பட்ஜெட். இல்ல அதெல்லாம் கரெக்ட். அந்த படம் ஹிட் ஆகாதுன்னு அவங்களுக்கே தெரியும். ஆனா என்ன பண்றான்னு பாப்போம். இல்ல அலெக்ஸ் இவனுங்க பயங்கரமா ப்ரொமோஷன் வேலைக்கு ட்ரை பண்ணி இங்க இதுதான் நம்மளுக்கு சிரிப்பா இருக்கு. ஒரு டைம்ல வந்து நிஜமா சொல்லுவா, கார்ல போயிட்டு உளுந்தாலாம் எவனும் ப்ரொமோஷன் எல்லாம் பார்க்க மாட்டானுங்க. அதர் ஸ்டேட்ல இருக்கவன் பார்த்தாதான் படமே ஓடும். அதர் ஸ்டேட்ல போய் உழுவுறது இந்த சிம்பத்திக்கு எல்லாம் எவனை பார்ப்பானா? கரெக்ட். அததான் சொல்றேன். அஜித்னா யாருன்னு தெலுங்குல தெரியாதுடா. தெலுங்கு இந்த சைட்ல எல்லாம் எவ்வளவு தெரியாது. தமிழ்நாட்டுல 100 பண்ணலன்றா இல்ல தெலுங்கு போய் என்னடா நடக்குதுங்க? இப்ப ஜிபியு நல்லா இருந்து தமிழ்நாட்டிலே ஓடுதுன்னு வச்சுக்கோ. எவ்வளவு பண்ணிருவோன்ற 120 பண்ணோமா தமிழ்நாட்டுல?
அது எவ்வளவு கம்மி தெரியுமா? 140. டேய் அவன் லெவலுக்கு அவ்வளவுதான்டா பண்ண முடியும். 140 எல்லாம் பண்ணாதடா. ஏ சென்டர் படம்டா அது. அது எப்படி இருந்தாலும் ஃபேமிலிக்கு எல்லாம் பிடிக்காதுடா அந்த படம். ஒரு நிமிஷம். இல்ல இவன் பேசின இல்ல மான்ஸ்டர் இவன் பேசின மாடலேஷன் நீங்க கேட்ட மாதிரி இல்ல. சொன்னா புரிஞ்சுக்கங்க, அவங்க நார்மல் பீப்புள் கிடையாது. நீங்க வந்து யாரையும் கம்பேர் பண்ணீங்க. அதே மாதிரிதான் ஏன்னா பண்ணுறேன். அந்த படம் ஏ சென்டர் படம் அலெக்ஸ், அது ஓடாது. கிராமத்துல மாமா ஏகே ஃபேன்ஸ் என்ன தெரியுமா, அதான் வீட்டுல எல்லாம் குடும்பத்துக்கிட்ட போயிட்டு, அதான் அம்மா அப்பா எல்லாரும் போயிட்டு ஒரு ஃபேமிலி படத்தை கூண்டு போறோம் வாங்க, என்ன படம்பா குட் பேட் அக்லின்னு ஒண்ணு இருக்குது நல்ல படம் அப்படின்னு. அதுல வேற நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, அஜித் போற வர இடத்தெல்லாம் வா மாமே போ மாமேன்னு வானா, அதெல்லாம் கேட்கறதுக்கு அசிங்கமா இருக்கும்ல. படம் ட்ராவல் மெட்டீரியல் கன்ஃபார்ம், புரியுதா? ஆனா அது எந்த அளவுக்கு மெட்டீரியல்ன்றது வந்த பிறகு இல்ல அலெக்ஸ் எனக்கான ஒரே ஒரு ஆசை அலெக்ஸ், ப்ரோ ஒரே ஒரு ஆசை தான் ப்ரோ எனக்கு. இந்த வேதாள படம் டீ கடை சீன் மாதிரி ஒரு சீன் வச்சானா குட் பேட் அக்லில வேற லெவல்ல இருக்கும் எனக்கு. ஐயோ அதுல சில கண்டென்ட் எல்லாம் இருக்கு. ஆக்சுவலா பாண்டா சொல்லும் போது அதான் சொன்னான், நான்லாம் ஒரு சீன் எல்லாம் சொல்லிடுவேன்டா அப்படின்னு ஒரு அந்த ஸ்பேஸ்ல பேசினான். ஓகேவா? பேசிட்டு அவனுக்கு கேட்டாங்க நீ முடிஞ்சா போட்டுரு, இப்படிதான் போச்சு. ஓகேவா? அவனோட மென்டாலிட்டி என்ன தெரியுமா, அஜித்தை ட்ரோல் பண்ற மாதிரி சில கண்டென்ட் இருக்கு அந்த படத்திலேயே. ஓகேவா? அததான் அவன் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான். இவனுக்கு இப்ப என்ன ட்ரை பண்றானுங்கன்னா, இருக்கிற மேக்சிமம் எல்லாத்தையும் எல்லா லைக் யூடியூபர்ஸும் எல்லா சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸும் வச்சு எந்த அளவுக்கு குட் பேட் அக்லி இப்போ புஷ் பண்ணுமோ புஷ் பண்ண ட்ரை பண்றானுங்க. அது எவ்வளவு ஹைப் கொடுக்கணுமோ ஹைப் கொடுத்து புஷ் பண்ண. இப்ப ரியாலிட்டி என்ன மேட்டர்னா, இதுக்கு முன்னாடி பண்ண விடாமுயற்சியோட கதை தான். யாருமே நம்ப ரெடியா இல்ல, அவ்வளவுதான் இங்க சிம்பிள். இது எப்படி நம்ப வைக்கிறதுக்காக தான் இப்போ ஒரு அப்டேட்டா கொடுத்து இங்க ப்ளே பண்ண போறானுங்க. பாப்போம் என்னதான். இல்ல ஆனா மான்ஸ்டர் அவனுங்க வேற இவனுங்க வேற பிஎம்எஸ் வச்சு ரொம்ப டார்ச்சர் பண்றானுங்கடா. அந்த பிஎம்எஸ் ஒழிச்சு தொலைங்கடா அப்படின்னு. இல்ல எனக்கு எப்படின்னா, ஏன்டா உனக்கு கோட் இன்னும் எனக்கு என்னன்னா, கோட் வந்துட்டு 2 லட்சம் டிக்கெட் புக் ஆச்சு ப்ரீ புக்கிங்ல. ஏதோ ஒரு 3 நாளைக்கு முன்னாடியோ நினைக்கிறேன். அதான் இவனு கேட்டானுங்க ஒரு கேள்வி, இதெல்லாம் ஒரு புக்கிங்கானு. டேய் அப்படின்னா தானே நீங்க பண்ண போறீங்க? எனக்கு அதான் அந்த மாதிரி இருந்தது. 2 லட்சம் உனக்கு பத்தாதாடா? 2 லட்சம் டிக்கெட்ரா. அதான் அலெக்ஸ் இவனுக்கு அதெல்லாம் சொன்னா புரியும். ஃபர்ஸ்ட் அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமான்ற அவனெல்லாம் பீடா. அது என்னடா பிரமாதம், இந்த பீட் புக்கிங் இருக்கு பாத்தியா ஒரு ஆர்ல, அதுல பாத்தனா சூர்யாவையும் அஜித்தையும் சேர்த்து அடிச்சிட்டான்டா பிரதீப். இல்ல பிரதீப் என்னன்னா, அந்த படத்துல ஒரு சிகரெட்டை போய் தூக்கி அடிக்கிற சீன் வரும். 2 சிகரெட்டை தூக்கி வச்சிட்டான் இந்த வாட்டி. பட்டு பிட்டுன்னு உழுது. சிகரெட்டா செருப்பா? சிகரெட்டு தான் சரிதான். மிஸ்கின் சட்டல விழும செருப்பு மாதிரி. அதுல மிஸ்கின் எடுத்துன்னு வந்து கேட்பானே, நீ ஒண்ணு தூக்கி போட்டிய, அது எங்க உந்தி தெரியுமா? என் மேலதான். படம் வச்சுட்டு வரட்டுமே, அந்த சீனத்தை போட்டு விட்டுறேன். நீ சிகரெட் தூக்கி வச்சு அதை யார் மேல? இப்ப விடாமுயற்சி ஓடிடி வரும்ல, இப்ப பாரு கண்டென்ட் எப்படி இருக்குன்னு. கெரியருக்கே அசிங்கயா. நீங்க இன்னொன்னு யோசிச்சு பாருங்க. எல்லாமே நீங்க யோசிச்சு பார்த்தா இப்ப அஜித் வந்து அவன் கெரியருக்கே அசிங்கப்பட்டு இருக்கான். இப்ப யோசிச்சு பாரு. ஆமா, ஏன் சொல்றேன்னா, அவன் படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணக்கூடாது பண்ண வேணாம்னு சொல்லி பெருமை பீத்திக்கிட்டு நெக்கலா உட்காந்துருந்தான். ஓகேவா? சூத்தச்சு சுண்ணாம்பு தடியணும். இப்போ இவனுங்க எல்லாம் இதை விட டீசெண்டா பேச முடியாது அவனுக்கு. நானு ப்ரோ கட்டுக்கோப்பா நடத்திக்கிட்டு இருந்தோம் ப்ரோ. நீ வருஷங்களுக்கு கழிச்சு அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா இந்த டீசென்ட் வார்த்தை என்ன படத்துல வச்சு ஏசிட்டு வடச்சன படம் வருதுன்னா சரி ஓகே விடு. ஆனா இல்ல அந்த வார்த்தைக்கு ஏத்த இதுதான். நானே அதிகமா பேசுவேன், என்ன பண்றது? அரசியல். சரி ஓகே ஃபைன். என்னன்னா இவ்ளோ ஒரு அடி வாங்கினதுக்கு அப்புறம் இப்ப என்ன சொல்லிட்டானுங்கன்னா, நீ உக்காரு, நீ மூணு உக்காரு, நாங்க பண்ணிதான் ஆகணும், வியாபாரம் எங்களுக்கு வேணும், உன்னை நம்பி இவ்வளவு போட்டோம், நாங்க பண்ணிதான் ஆவோம், நீ பண்ணலன்னா நீ அங்கேயே உக்காரு, நாங்க பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு. ஆனா இல்ல டீசெண்டா எல்லாருக்கும் ஞாபகம் என்ன இருந்தாலும் நாசமா போகும்போதோ இல்ல நிறைய படம் போகும்போது கூட உனக்கு அஜித் அந்த கௌரவம் இருக்கும், புரியுதா? உண்மையில அந்த கௌரவம் இருந்தது. இப்பெல்லாம் பார்த்தா அவங்க குடும்பஸ்தன் ஏறி மறிக்கிறான், அது கூட கண்டுக்கல, ஏதோ கொஞ்சம் தான் மறிச்சான். பிரதீப் ராங்கனா ஓவரால் அடிக்கிறான், உள்ள பூந்து அடிக்கிறான் அவன். பிரதீப் ராங்கனா அதான் ஆச்சரியமா இருக்குது. ரூமுக்குள்ள கூட்டும் போய் அடிக்கிறான், பட்டு அடிக்கிற சத்தம் இங்க வெளியே கேக்குது. இல்ல அடிக்கிற எஃபெக்ட் எப்படிமா அந்த அசுரம் பாட்டுல அருவாத்து வெட்டு வெட்டுவான் பாத்தீங்களா, அந்த மாதிரி வெட்டிட்டு இருக்கான். இல்ல இந்த ஒரு இந்த படம் இருக்குமே, அதான் இந்த
சூரி சொல்லுவானே, டேய் அவர் எம்எல்ஏடா தெரியுமேடா, அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க. டே தலாடா, அவர் என்னடா பண்றீங்க? ஒரு காலத்துல கிங் எப்படி ஆஃப் இருந்தாரு தெரியுமாடா. கேஷஸ்டா அவரு. அதுதான் அந்த இப்ப அதான் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. அதனால அவன்கிட்டே சொல்லிட்டானுங்க, யோ நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாது, நான் முன்ன உட்காரு, நாங்க பண்றதான் பண்ணுவோம், வேற வழி இல்லைன்ட்டு இப்ப பண்ணின்னு இருக்கானுங்க. இதுதான் நான் சொல்றேன், இத மறைச்சிட்டு இருக்கானுங்க பாரு. இது ஆக்சுவலா அசிங்கம், அவன் கெரியருக்கே அசிங்கம். ஏன்னா ஒருத்தன் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு வந்து நின்னவன இன்னைக்கு பண்ணாதான் அவன் பொழப்பு ஓடும், எல்லாம் ஓடாதுன்ட்டு தெரிய வச்சு இப்ப பண்ணின்னு இருக்கானுங்க, முட்டு குத்துனுக்குறானுங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்ன தெரியுமா? இவ்வளவு நம்பின்னு தான் நான் என்ன பீ கண்டென்ட் படம் பண்ணாலும் ஓடிடுன்ட்டு சூத்தச்சு உட்கார வச்சிட்டாங்க. சாரி, உட்கார வச்சிட்டாங்க. புரிஞ்சு போச்சு. ஒரு முடிவோடதான் ஒரு இல்ல அதான் ஒரு முடிவோட தான் தெரியும். இல்ல லக்ஷே, நான் வந்து ரொம்ப அது என்ன சொல்லுவாங்க, ரொம்ப டீசென்சியா மெயின்டைன் பண்ணிட்டு வர மாதிரியே இருந்தது. பட் சில விஷயங்களை நம்ம பாக்குறப்போ அது தேவையில்லாம ஆக்கி நம்மளுக்கு தேவையில்லாம இவனுங்களை ட்ரோல் பண்ண வேண்டியதா வந்துடுச்சு. வேற ஒண்ணும் இல்ல, இப்ப நம்ம அசிங்கலா பேசல, ட்ரோல் தான் பண்றோம், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல இப்ப இல்ல அவர் திட்டினா யாரும் கேட்க போறது இல்ல, அது வேற விஷயம். அதுக்காக இப்படி திட்டக்கூடாது. ஓகே விடு. சரி, அசிங்க பிடிச்ச ஸ்டாரு பாப்போம் என்ன முக்கு நீ ஜிபியூக்கு. ஆனா இல்ல ஆனா பாஸ் எனக்கு என்ன தோணுதுன்னா, இவனுங்க நீங்க பண்ணல உங்களுக்கு நானே சொல்றேன், குட் படக்கு ஹிட் ஆகணும். இல்ல நீ பண்ணிதான் ஆகணும். வர யோசிச்சு பாரு. ஒண்ணு ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் வந்து என்னன்னா கெரியர் முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் இது பண்ணலன்னா கெரியர் முடிஞ்சிச்சு. கெரியர்லாம் இல்ல, கேரியர்ல ஒரு சட்னி. ஓகேவா, முடிஞ்சிரும். ஓகேவா. இன்னொன்னு மிகப்பெரிய உன்னை நீ என்ன சொன்னாலும் இங்க இன்னொரு ஒரு கூட்டம் இருக்குது, அது உன்னை நம்பி இல்ல, உன்னை தேவையில்லாம உனக்கு செலவு பண்ணிக்கிட்டு அவனுங்க மனசாது ஒரு நாளாவது நிம்மதியா தூங்கணும். ஓகேவா. இன்னும் எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு தூங்கி ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஆயிடுச்சு. நிம்மதியா தூங்கி எந்த படத்துலயாவது ஏஞ்சி நிக்கணும்னு அதேதான். நீ இவனுங்களை நிம்மதியா தூங்க வைக்கணும்னா ஒரு படம் நீ பண்ணிதான் ஆகணும், இல்லைன்னா வாய்ப்பு இல்லை. அதுவே பெரிய பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். ஏன்னா இவனுங்களே திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேவா. தேர்டு, நீ உன்னை நம்பி போடுற ப்ரொடியூசர்ஸ் மொத்தம் 2-3 பேர் தான் இருக்கிறாங்க இன்னும் இண்டஸ்ட்ரீஸ்ல. அவனுங்களையும் முடிச்சு விட்டேன்னா அதுக்கப்புறம் என்ன? ரஜினி சுமாரு அவனுங்களையும் முடிச்சு விட்டா அதுக்கப்புறம் என்ன பண்றது? யோசிச்சு பாரு. அப்புறம் யார் தான் பண்ணுவா? ப்ரொடியூசர் யாரும் பண்ண முடியல. எனக்கு என்ன, இந்த படம் பாசிட்டிவ் படம் ஓடணும். அப்ப பொட்டன்ஷியல் எவ்வளவு பண்றாங்க எவ்வளவு போவான். அலெக்ஸ் ஆல்ரெடி பொட்டன்ஷியல் தெரிஞ்சிச்சு. அலெக்ஸ் நீ வந்து பொட்டன்ஷியல் எங்க தெரிஞ்சுக்கணும்னா, நீ ஒரு குப்பை படம் வைத்தாலுமே கண்டென்ட் படனே வச்சுக்கோப்பா. அந்த படத்தை அந்த பிஏ வந்து கண்டென்ட்டே வச்சுக்கோ, அக்செப்டே பண்ணிக்கிறோம் நாங்க. ஆனா அந்த கண்டென்ட்டை வந்து நீ ஓட்டி இருக்கணும்ல, அதுதான் உன் பொட்டன்ஷியல். அந்த பொட்டன்ஷியல்ல தோத்துட்டான்ல. இதுக்கப்புறம் பொட்டன்ஷியல்லாம் இல்ல, ப்ரொமோஷன் மட்டும்தான். இனிமேல் ப்ரொமோஷன் தான். இல்ல நான் சொல்றதே நம்பி இல்ல எனக்கு என்ன தெரியல, தலைக்குன்னா வாங்க போல எல்லா இடத்துலயும் கிளாஸ். ஆனா ஜிபி கிளாஸ் அதான் அந்த இட்லியோட கிளாஸ் எழுதுன்றாங்க சொல்லுங்க தெரியல. அலெக்ஸே அவன் சைலண்டா அடிப்பான். அலெக்ஸே நீ தனுஷ் எடுத்துருமா ஒரு கட்டிங்க போட்டு, இதுதான் சார் உங்களுக்கு உங்க போஸ்ட் பண்ணுன்றானுங்க. என்ன போஸ்ட் பண்ணா நானா நீ நல்லா நோட் பண்ணி பாரு. இது நான் சொல்றதை எழுதி வச்சுக்கோ, இது நடக்கும் சரியா. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரெண்டுமே ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ரெண்டு சைட்ல இருந்து ரிவ்யூஸ் எவ்வளவு சண்டை வரணும் மட்டும் பாரு, ஃபேன் ஃபைட் எவ்வளவு வரும்னு மட்டும் பாரு. இதுல எவன் அடி வாங்குறான்னு மட்டும் நீ நல்லா ஒரு 3 நாள்ல தெரிஞ்சிரும் உனக்கு. இல்ல இந்த ஸ்கிரீன்ஸ் பிரிக்கிறதுல அடி வாங்கி நினைக்கிறேன். இல்ல அலெக்ஸ், அதை இவனுங்க கை மீறி நடக்கிறது, அந்த கை மீறி நடக்கிறது ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு நிமிஷம் ஒருத்தர் சொன்னாரு. இல்ல ப்ரோ, இந்த வாட்டியும் தோத்தா என்ன ப்ரோ பண்றது? என்னோட இல்ல ப்ரோ, இந்த வாட்டி தோத்தா பிரதீப் ராணா ஒரு கால பூச்சிலுமா, மணிகண்டன் ஒரு கால பூச்சி. என்னோட ஃப்ரெண்டு விடாமுயற்சிக்கு போனப்பே சொன்னாப்புல, பாய் நான் அந்த மாதிரி படம் பார்த்தேன், நான் ஒரு தலை ஃபேன் தான் நானே சொல்றேன், ஆனா படம் கொஞ்சம் ஒரு மாதிரிதான் இருக்கு, ஆனா இருக்கட்டும் பரவாயில்ல, எங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் மூவி இருக்கு, ஏப்ரல் 10 பாருங்கன்னா. நான் சொன்னேன் ஏப்ரல் 10 இதே வந்து ஹீரோ தான் இருக்காரு, இதே ஹீரோயின் தான் இருக்காங்க, எப்படி நீங்க சொல்றீங்க பிளாக் பஸ்டருங்கிறான். படமே வராம எப்படி பிளாக் பஸ்டருங்கிறீங்க? வேற உலகத்துல இருக்குன்னு கேக்குறேன் நானு.
இல்ல இல்ல அந்த இல்ல வேர்ட அதுக்கு சொன்னேன், அதுக்கு கேட்டதுக்கு என்ன தனுஷ் ஏதோ ஒரு ஷாப் சொன்னா, அந்த மாதிரி இட்லிக்கு கடை நொடுக்கப்படும் சொன்னாப்புல. ம். அது எப்படி படமே வராம நீங்களே அப்படி சொல்றீங்க அப்படிங்கிற நானு. ஆனா அவங்க வேற உலகத்துல இருக்காங்க, நம்ப மாட்டேங்காங்க. அதே ஹீரோ இன்னைக்கு ஒரு தலஃபன் இருக்காரு, அவர் வந்து இது நம்ம காளியம்மாள் கூட வெளியே போயிட்டாங்க, அது ம். டிவில வந்துச்சுன்னு கூட சொல்லிட்டேன் நானு. அவன் சொல்லி அதை வந்து அவன் வந்து எடிட்னு சொல்றான், நான் சென்டும் பண்ணிட்டேன். அவன் என்ன உலகத்துல இருக்கானே தெரியல. ஆனா இத்தனைக்கு அவன் ஒரு தலஃபேன் தான், ஆனா அவங்க அந்த கட்சியிலேயே வந்து இருக்காங்க. நம்பவே இல்ல, அதெல்லாம் நம்ப நம்பவே இல்ல. மாட்டேன். ஒண்ணு இல்ல, அது என்னன்னே தெரியல இந்த எனக்கு. பார்த்திபன் எனக்கு வந்து எனக்கு இல்ல ப்ரோ, அது அது வந்து ஒண்ணும் இல்ல எனக்கு வந்து பிரதர், டென்ஷன் அது ஆகுது. ஒரு என்னடா அவனுங்கிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தலைவலிக்குது. அதெல்லாம் டென்ஷனே ஆகக்கூடாது, சிம்பிள் தான். மார்வல் மாதிரி அவங்க வந்து மல்டி யூனிவர்ஸ். அங்க அஜித் தான் நல்லா டான்ஸ் ஆடக்கூடியவர், சீமான் தான் வந்து இந்தியாவுக்கே அதிபர். சீமானா என்ன இப்பெல்லாம் அது இப்பெல்லாம் இந்த ஆமா, ஸ்பேஸ் அது வந்து மல்டி பக்கம் யூனிவர்ஸ். என்னது புரியல. இப்போ இந்த சீமான் தான் வந்து அதிபர். ஓட்டு வங்கிய அவர் தனியா ஜெயிச்சிருவாரு 234 தொகுதிலாம் சீமானு. விஜய் எல்லாம் எங்களுக்கு ஒரு ஆளே இல்ல. ஆனா பொழுதுனைக்கு விஜய் பத்தி தான் பேசின்னு இருப்பானுங்க. அது ஒரு மல்டி அவனுக்கு சோலி யூனிவர்ஸ் முடிஞ்சிச்சு. அப்படிதான். நம்ம ஆளு பேசாமே முடிச்சாரு பேர் சோழிய. அதான் மேட்ரு. காட்டு இல்ல காட்டு ப்ரோ, கத்துறானுங்க அவரே சொல்லுவாரு, அதாவது பேசாம. சீமானே சொல்லுவாரு, ஆக்சுவலா அவங்க அதாவது எல்லாம் எங்க இதுல யாருமே அந்த வெளியே போகல, யாரு போயிருக்காங்க போனவங்க யாராவது காட்டுங்க மாப்பிள்ள. இன்னைக்கு போனதுக்கு அப்புறம் வாய மூடிட்டு இருக்காங்க, நான்லாம் என்னன்னு தெரியல. 100ல இருந்து 150 போஸ்ட் போடுவேன். அவங்க போனதுக்கு வந்து ஒரு நாளைக்கு 10 பேர் போனதை வந்து நான் போஸ்டா பாத்துட்டு இருக்கேன். ஓகேவா? நான் இன்னொரு விஷயம் ஆனா இதுல சொல்றேன். என்டிகேல இருக்கிற முக்காசி பேர் இப்போ வந்துட்டாங்க. மீதி இருக்கிறது கொஞ்சம் அதான் அவனுக்கு உப்பு போடுற ஒரு சில பேர் மட்டும் தான், வேற எதுவும் இல்லை. விஜய் பிடிக்காதவன் என்ன இருப்பான் என்கிட்ட, விஜய் பிடிச்சா ஒருத்தன் கூட அங்க இருக்க மாட்டான். நான் இன்னொன்னு சொல்றேன். சரி, இப்ப ரேண்டமா கேக்குறேன், என்டிகளை தெரிஞ்ச உனக்கு மகன்கள் பேர் சொல்லு, ஒரு 10 பேர் சொல்லு. எனக்கு தெரிஞ்சவனே ஒரு ஃப்ரெண்டு, ஆனா அவன் அஜித் ஃபேன். புரியுதா? ஏன் எதுக்கு இருக்கான்னு புரியும். ஃப்ரெண்டு சொல்லல நானு, எல்லாருக்கும் தெரியணும் இல்ல, அந்த பேரை சொன்னா எல்லாருக்கும் தெரியணும். இப்ப காளியம்மாள் மாதிரி 3 பேரு. ஒண்ணு சீமா, இடுமாவன துரைமுருகன், பெருமன், அவ்வளவுதான். எடுத்து 3 பேர் தாங்க நாங்க, அவ்வளவுதான். துரைமுருகன் துரைமுருகன் தான் ஸ்லீப்பர் செல்லு, அவன் தான் கட்சி அழிக்க போறான் பாருங்க. ஆனா இல்ல, துரைமுருகன் என்ன ஜென்மனே தெரியல. ஏன்னா அதுதான் இல்ல, வாரிஸ் அமேசிங் கிளாஷ் பண்ணு பேச அதையும் கடி. இன்னைக்கு என்டி ஆபீஸ்ல துரைமுருகன் ஓடி வந்திருப்பான், அண்ணே விஜய் திட்டி 3 வீடியோ போட்டேன், திமுக திட்டி 4 வீடியோ போட்டேன், நீ கலெக்ஷன் சொல்லுவாங்க 100 சப்பாத்தி போட்டேன், 100 வடை போட்டேன், இதுக்கு மேல என்ன போடணும், திண்டுக்கலுக்கு ஒரு பூட்டு போடு. ஒரு அவன் போன்ல இருக்க ரெக்கார்டிங் தானே இப்ப எல்லா பிரச்சனைக்கும் இது. கரெக்டா சொன்னீங்க, போன் ரெக்கார்டிங்னாலதான் பெரிய விஷயம் மாட்டான். அவன் திட்டிருக்கான் வந்து காளியம்மாள் அரெஸ்ட் ஆகிறது வந்து கன்ஃபார்ம் ஆகுற மாதிரி இருக்காமே. அப்படியே அதான் சொல்ல வந்தேன். சீமான் அண்ணா வந்து காளியம்மாள் போயிட்டாங்கன்னு வருத்தப்படுவாரா, இல்ல விஜயலட்சுமி அக்கா வந்துட்டாங்கன்னு? என்ன கேஸ், எதுக்கு அரெஸ்ட் ப்ரோ? அது ஒரு நடிகையை கேஸ் கொடுத்திருக்காங்க, அவங்க சம்மன் அனுப்பியிருக்காங்க 23ஆம் தேதி நீங்க அபிஷியலா அங்க வரணும்னு, ஸ்டேஷனுக்கு வரணும்னு சம்மன் அனுப்பியிருக்காங்க. 27th. ஓகே ஓகே. ஆனா இல்ல, என்ன கேட்டா நடிகை கேஸ்ல உள்ள போயிட்டு வெளியே வந்துட்டு அதான் தியாகி சீமான போஸ்ட் அடிப்பானுங்க, சத்தியமா அடிப்பானுங்க. அலெக்ஸ் உள்ள போயிட்டானா அதுக்கப்புறம் சோலி முடிஞ்சிச்சு அலெக்ஸ். இப்போ எலெக்ஷன் டைம் எப்பயுமே இந்த மாதிரி கேஸ் வரும், ஆனா இந்த காட்டி எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி தெரியல. இது வந்து சூசைட் அட்டாக் மாதிரி தான். ஓகேவா? ஒரு பொலிட்டிக்கல் லீடர் வந்து நீ எப்படி வேணா வந்து நீ அவனை அட்டாக் பண்ணலாம், ஆனா நீ இந்த மாதிரி அட்டாக் பண்ணிட்டானா நாளைக்கு அவனை இதை வச்சு அடிப்பானுங்க எல்லாருமே. புரியுதா? உண்மைதான் சார், அதுக்குதான் சார் இருக்கு பறவைகள் சரணாலயம் பாஜக, யாரு வேணாலும் சேர்த்துப்போம், அதுல போய் சேர்ந்துக்க போறான். அவள்தான் ஒரு விஷயமா ப்ரோ. ரவீந்திரன் துரைசாமி உள்ள புதுட்டான். ஆமா, அவர் என்ன அதான் அந்த மல்டி யூனிவர்சல்ல ரவீந்திர துரைசாமி தான் வந்து பிரசாந்த் கிஷோர் அந்த மல்டி யூனிவர்சல்ல. இனி நோட் பண்ணி இல்ல, இதுதான் சூரிய டெம்ப்ளேட் தான் நான் ஒரு வாரத்துக்கு ஒரு பெரிய போயிட்டு இருக்காங்க என்டிகேல. இன்னைக்கு கூட ஒரு வீடியோல சொல்றான், கண்டிப்பா 2% வாங்குவாரு. ஆமா, ஒரு டவுட் இல்ல, திருமாவளவன் என்னாச்சு? ஆளே காணோம், பேச்சும் காணோம், ஏதாவது ஓடி. அவருது ஏதோ நீங்க ஏதோ ஒரு கேஸ பார்த்தான்டா, அது என்னன்னு எனக்கு புரியல. அது ஃபேக்கா இல்ல கன்ஃபார்மான்னு தெரியல. சீமான் மாதிரியே ஒரு லேடி பாத்தியா பூமரு? ஷேர் பண்ண இல்ல தெரியல, நான் இது ஆமா நான் பார்த்தேன். இல்ல மாஸ்டர் நீங்க தான் காட் பண்ணி நீங்க பார்த்தேன். ஆனா அத நம்பற மாதிரி இதான் தெரியல. அதான் அது
வெள்ளை சுடிதார் தானே பார்த்தேன். அதான் அமைச்சிருக்கேன் மேல போட்டேன் பாரு. அது என்ன கன்ஃபார்மா தெரியல. பார்த்தேன். இப்படி அடிக்கிறானுங்க பொலிட்டிக்கல் லீடர். அதான் எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. ஒருவேளை இப்போ திருமாவை அடிக்கிறானு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன், அது ஒரு மெயின் ரீசன் தான். திருமா வந்து அங்கிருந்து மூவ் ஆகுறாரு, நம்ம கூட வந்து ஜாயின் ஆகுறாரு. இதான் நடக்குது. இப்போ இவங்க திருமாவை அட்டாக் பண்ணிட்டானுங்கன்னா இதுதான் ஸ்டேட்டஸ். சிம்பிளா இதான் புரிஞ்சுக்கணும். நீ திரும்ப அங்கிருந்து மூவ் ஆக போறது கன்ஃபார்ம், நம்ம கூட சேர்றது கன்ஃபார்ம். அட்டாக் பண்றானா இல்லையான்னு பார்ப்போம். புதுசா ஒரு கேங் வந்து தெரியுமா நம்மளுக்கு ஆப்போசிட்டா கமலுக்கு ஃபேன்ஸ் கேங். ப்ரோ ப்ரோ அவங்க ஏதாவது ப்ரோ அவங்க இது டீமே கிடையாது ப்ரோ. டீம் இல்லாம தனியா இருக்காங்க. சி அவங்கள ஒரு 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 கைண்ட் ஆஃப் விஷயத்துல நம்ம பாராட்டலாம். ஓகேவா? அந்த ஆள் வந்து நிறைய விஷயம் வந்து படத்துல பண்ணியிருக்கான், எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்காரு. அதுக்கெல்லாம் நம்ம பாராட்டுறோம். அதெல்லாம் எதுவுமே தப்பு சொல்ல. ஆனா அரசியல்னு வந்துட்டா அந்த டிவி அதுதான் சொல்றேன். அங்கதான் முரண்படுறோம் நம்ம. இங்க யாருமே வந்து கமலோட ஆக்டிங்க்கும் இல்ல இங்க நம்ம பசங்க வந்து கமலை பத்தி போடுறாங்கன்னு சொல்லிட்டு அவனும் ஒரு கமல் ஃபேன் வந்து போட்டான். நான் அவன்கிட்ட போட்டேன், டேய் நீ கமல் ஹேட்ரா, நீ இப்படி போறதுனால ட்ரிகர் ஆகி திட்டதாண்டா போறானுங்க உன்ன, நீ ஏன் இதை பண்ணிட்டு இருக்கேன்னு தான் நான் கேக்குறேன். போடுறான் அவன் போட்டு. இல்ல மாஸ்டர், எனக்கு என்ன, நான் அரசியல்ல சீமான கூட அடிப்பேன், ஆனா கமல் அடிக்க மாட்டேன். அது ஏன்னு எல்லாருக்கும் தெரியும். இது அவரே போர் அடிக்குதுன்னு கட்சி தொடங்கி டிஎம்கே கிட்ட கொடுத்துட்டு போனவர். அதான் டிஎம்கே கிட்ட கொடுத்துட்டு போனவர் அவரை கொடுத்து. அதான் நீங்க யாராவது போட்டா கூட கேட்பாங்க மேல அவன் கட்சிக்காரன், ப்ரோ அவர் பேசுறது எனக்கே புரியல, நீ எப்படி பேசி நீ தெரிஞ்சு நீ எப்படி எதிர்கருத்து தெரிவிக்கிறான் ப்ரோ. இல்ல முதல்ல கமல் அடிச்சா நம்ம தான் முட்டாள. நான் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன், இங்க இருக்க எல்லாருக்குமே இந்த ஸ்பேஸ்ல சொல்லிக்கிறேன். ஒன்னே பாருங்க, இங்க பாரு, நம்பாலு 5 மீட்டிங் தான் போட்டாரு. அதுல 2 மீட்டிங் தான் வெளிப்படையா அவர் பேசின டாபிக் வெளில வந்தது. சரியா? ஆனா இன்னைக்கு டேட்டுக்கு நம்பால் தான் நம்பர் 1 டாபிக்ல. ஒரு கட்சியை சாப்பிட்டு போயிட்டாரு. எப்படி? பேசாமையே, யாருமே பேசல. நீ தெரிஞ்சு ஒரே ஒரு வாட்டி தான் திருள் நிதின்னு சொல்லிட்டு நம்ம ஐடிவி இங்க 2 பேரை போட்டாங்க, 2 பேர் வீடியோ போட்டாங்க தவிர வேற யாருமே போடல. ஆமா ட்விட்டர்ல போட்டாங்க தவிர வேற யாருமே போடல. அடிக்கும் உள்ள பேசல. நம்ம எல்லாம் பேசக்கூட ஒரு வார்த்தை கூட தொடல. ஓகேவா? பேசாமே ஒருத்தனை முடிச்சு விட்டானுங்க, சோழியை முடிச்சு விட்டானுங்க. ஓகேவா? நீ யோசிச்சு பாரு, இந்த கட்சி கூட சேர்ந்தா நம்ம ஜெயிக்கலாம்னு பேசுவானுங்க. கரெக்டா? ஏன்னா நம்ம புது கட்சி, நம்ம எந்த கட்சியில பேசினாலும் உங்களுக்கு பாசிட்டிவா நடக்கும்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன பேச்சு தெரியுமா? 50 வருஷம் பழைய கட்சி. அந்த கட்சி பேர் கூட மென்ஷன் பண்ணல, சும்மா சொல்றேன். 50 வருஷம் பழைய கட்சி. உங்களுக்கு லைஃப் நீ விஜய் கூட சேர்ந்துதான் ஆகணும்ட்டானுங்க. அதுதான் சுச்சுவேஷன்ட்டாங்க. அதுதான் நம்ம பவர். அவங்க ஜெயிக்கவே இல்லையே. அததான் சொல்றேன், அதுதான் பவர். எங்க மேட்டர்னா இல்ல. ஆனா இன்னொரு விஷயம் முக்கியமா சொல்லிடுறேன், இன்ட்ரோ பண்ணது இது பண்ணிட்டு சாரி. இவனுங்க மீடியா எப்படி கொண்டு போறானுங்க தெரியுமா? ஏடிஎம்கே கூட டிவி கேஸ்லாம் டிவி கேக்க தான் பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு கொண்டு போறானுங்க. ஏடிஎம்கே பத்தி பேசவே மாட்டேன்றானுங்க. ஏடிஎம்கே எப்படிப்பட்ட பாதிப்புன்னு பேசாம டிவி கேக்கு தான் பாதிப்புன்ற மாதிரி பேசுறாங்க. அவங்க பிரைமரியா என்ன பண்றாங்கன்னா, யாரு வந்து இப்போ ஏடிஎம்கே ஒரு கூட்டணி வைக்கும், டிஎம்கே ஒரு கூட்டணி வைக்கும். ஆனா இன்னொரு அவர் பேசுறது கேக்குதா? லைட்டா கேக்குது ப்ரோ. நான் கூட ஹெட்போன் வால்யூம் கூட்டி வச்சுப்பேன். கொஞ்சம் மைக் கிட்ட வச்சு பேசுங்க. இந்த பிரைமரி ஃபோர்ஸ்னு சொல்றாங்கல்ல, இங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா டிஎம்கே ஒரு பிரைமரி ஃபோர்ஸ், ஏடிஎம்கே ஒரு பிரைமரி ஃபோர்ஸ். ஆனா அது தேர்ட் ஃப்ரண்ட்ல ஒரு பிரைமரி ஃபோர்ஸே வரல. அதனால இவங்க எப்படி என்ன பண்றாங்கன்னா, யார் வந்தாலும் யாரு கூடயே தள்ளி விட்டுறாங்க. பட் ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, அண்ணா வந்து ஒரு பிரைமரி ஃபோர்ஸா நம்ம ஒரு கூட்டணி வச்சு, அந்த கூட்டணி தான் எல்லாரோட யார் ஆட்சிக்கு வர்றது டிட்டர்மைன் பண்ற மாதிரி அவர் ட்ரை பண்றாரு. அண்ணா அதை பண்ண விட மாட்டேங்கிறானுங்க. இவனுங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றானுங்கன்னு தள்ளி விட்டுறானுங்க. ஏடிஎம்கே கிட்ட டிஎம்கே தள்ளி விட ட்ரை பண்றானுங்க. பட் அது மட்டும் நடக்கக்கூடாது. அது நடந்தா கடைசி வரைக்கும் ஏடிஎம்கே டிஎம்கே தான். ஆமா, அது ஆக்சுவலா அது வந்து 2026 நீ வந்து மிட்ல எல்லாம் நீங்க வந்து வேற மாதிரி ஆயிடும். ஆனா அது என்னன்னா ஒரேடியா பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இப்பவே வந்து திமுக கேம் ஆட ஆரம்பிச்சிடும், பிஜேபி கேம் ஆட ஆரம்பிச்சிடும். இப்ப சொல்ல மாட்டாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க, இப்போ கேம் ஆட ஆரம்பிச்சிருவானுங்க. அதனாலதான் வெயிட் அண்ட் சி, த மேன் ஆஃப் பவர், த மேன் ஆஃப் அயன் மிஷின் வாங்க தெரியுமா? அதான் நம்ம ஆளு. எனக்கெல்லாம் தெரிஞ்சு லைஃப் டைம்ல இப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை நான் சொல்லுவேன். அதுவும் மூவிலயும் நடக்கல, ஒரு சினி ஃபீல்ட்லயும் நடக்கல, ஒரு பொலிட்டிக்கல் ஃபீல்ட்லயும் நடக்கலடா. நீங்க பெருமையா அடிச்சு சொல்லிக்கோங்க. ஒரு மனுஷன் எவன் ஒருத்தன் நான் தான் பெரிய அடிச்சு சோட்டையே உட்கார வச்சு நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணி பேச கூட இல்ல. அந்த ஆள் பேசினான், ஓகேவா? ஸ்டேஜ் ஏறி நம்ம ஆளு பேரை யூஸ் பண்ணி பேசினான். நம்ம ஆள் அதை கூட பேசல, சிரிச்சுட்டு விட்டாரு.
ஓகேவா? 2வது இல்ல இங்கேயும் இத்தனைக்கும் வந்து அவர் பெருமையா தானே சொன்னாரு, ஒரே சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அததான் பெருமையா தான் சொன்னாரு. அதேதான். ஆனா இல்ல ஆனா மாஸ்க் ஒரு இல்ல, எனக்கு நிறைய பேர் இதை மிஸ் பண்றீங்களா தெரியல. உதயநிதி ஸ்பீச் ரொம்ப மிஸ் பண்றேன். அடிக்கடி கண்டென்ட் வந்துனே இருக்கும். உண்மையிலே எனக்கு ஸ்டாலின் கண்டென்ட்டை விட உதயநிதி கண்டென்ட் பார்க்க சிரிப்பா இருக்கும். அவரோட பார்த்தா கதறல் பேசுறதுல இன்னும் நிறைய இருக்கு அலெக்ஸ். அவரோட கதறல் இன்னும் நிறைய இருக்கு. அழகான அது ஒண்ணு. பொலிட்டிக்கல பாரு, இப்ப யோசிச்சு பாரு. எவ்வளவு பெரிய பொலிட்டிக்கல்ன்றது வந்து சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. எவ்வளவு பெரிய விஷயம். ஆனா எவ்வளவு ஈஸியா, ஒரு எவ்வளவு ஸ்மூத்தா. இதுதான் மேட்ரு. நீங்க என்ன சொல்றானுங்கன்னா, பொலிட்டிக்கல நீ வந்து பேசணும், நீ இதான் பண்ண. பேசாமே ஒருத்தனை முடிச்சிட்டோம்டா. பேசாமே முடிச்சாச்சுடா. இங்க நிறைய பேருக்கு அதான், விஜய் எதுவுமே பண்ணல, இன்னும் 2-3 வாட்டி தான் வெளில வந்து பேசினதுக்கு இவ்வளவு விஷயம் நடக்குதுன்னா, அவரு வந்து மார்ச் மாசம் அப்புறம் வந்து இறங்குனா எத்தனை பேர் வந்து சேர ரெடியா இருக்காங்க தெரியுமான்றாங்க. இதுதான் மேன் ஆஃப் பவர். நீங்க எல்லாரும் இங்க இருக்குங்களா, இந்த மாதிரி இந்த குஞ்சன்ஸ் கிட்ட, ஆமா குஞ்சன்ஸ் கிட்ட எல்லாம் சண்டை போடாதீங்க. வேஸ்ட் கண்டென்ட், வேஸ்ட். இவனுங்க நம்ம ரேஞ்சே கிடையாது. இவனுக்கு நம்ம ஈக்குவல் 1% கிடையாது. நம்ம வேற லீக்ல இருக்கோம். ஒரு தனி ஒரு அவங்க ஒரு ஆமா, நம்ம வேற லீக்டா. நீங்கெல்லாம் நினைக்கிற மாதிரியே நம்ம ஆள் கிடையாது. நம்ம ஆளோட ரேஞ்சு வேறடா. நான் இப்பயும் சொல்லுவேன், பெருமையா சொல்லுவேன். நீயே வேணா, நீ எங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து நீ நியூஸ் சேனல் ஓபன் பண்ணி பாரு, 10 நாள் நியூஸ் சேனல் ஓபன் பண்ணி பாரு, டிபேட் சேனல்ல விஜய்னு டாபிக் இல்லாமலாம் நான் மொட்டை வச்சிடறேன்டா. நீ ஒரு நாள் விடாம இருக்காது. நான் அதுதான் சொல்றேன். சில பைத்தியக்காரனுங்க தேடிட்டு பாயிண்ட் கிடைக்கலன்ட்டு அவார்டு வாங்கலான்றானுங்க. அஜித் எல்லாம் வாங்கிட்டாங்க. அஜித் வாங்கிட்டாங்கன்னா ரஜினி வாங்கியாச்சு. அந்த அவார்டு இப்ப பிரதீப் அந்த அவார்டே வேணாம்னு சொல்லிட்டான் பாரு. அவார்டு ஒரு நிமிஷம் பிரதீப் இல்ல பிரதீப் இப்போ சொல்லியிருந்தேன். நேஷனல் அவார்டு வந்துட்டு அந்த ஜூரி மெம்பர்ஸ் ஒரு 8 பேர் தான் போட்டு, அதனால அவார்டு வேணாம். அதான். ஆனா 8 கோடி பேர் பார்த்து ஒரு விஷயம் நல்லா இருக்குதுன்னு சொல்றதுதான் அது ரெகக்னேஷன். வெறும் 8 பேர் பார்த்துட்டு அது சொல்றது வந்துட்டு எனக்கு அது பெருசா இது இல்லைன்னு அவனே பாயிண்டே கிடைக்காம ஒண்ணு இல்ல. இந்த விருது பத்தி அவனா பேசினான்னு வச்சிங்களேன், இறுதி சுற்று படத்துல மாதவனை பார்த்து அந்த ஹீரோயினியை மீன் மார்க்கெட்ட ஒண்ணு பண்ணுவான், அந்த ரூபா நோட்டு எடுத்து சொருகோ அந்த டெம்ப்ளேட் போட்டு விட்டுரு. அதை வச்சு அதான் பண்ணோம். ஏற்கனவே அந்த நான் கலாச்சிருந்தானே இந்த பத்மபூஷன் கொடுத்ததுக்கு அஜித் கொடுத்த என்னங்க பிரயோஜனம்? யாருமே பார்க்க கூட முடியாது, அவர் வீட்டுக்கு கூட போக முடியாது. நடுவுல ஒரு ட்வீட் கூட போட்டேன், பத்மபூஷன் வாங்கிதானே இந்த படம் விடாமரிச்சு விட்டு. எவனாவது நீ பத்மபூஷன் வாங்கிட்டு அந்த படத்தை பார்த்தானுங்களா? ஒருத்தன் பார்த்தான்னு சொல்லு, பத்மபூஷன் வாங்கிட்டான். அசிங்கதான் பட்டான் அந்த ஆளு. பத்மபூஷன் போட்டு படம் என்னடா இப்படி ஆயிடுச்சு, புஷன் ஆயிடுச்சுன்னு அசிங்கதான் பட்டான் அந்த ஆளு. என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த ஆளோட பேட் ஃபேஸ் இது. அவர் வந்து வேற ஒரு விஷயத்துல அவர் ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்காரு. சோ இவரு சினிமா ஒரு நார்மலா பாக்குற மாதிரி அவர் ரேஸ்ல இருக்கிற ஹாப்பினஸையும் பார்க்கும்போது இதை பார்க்கும்போது அவருக்கு வந்து அதுதான் முக்கியமா இருக்கிறதோ, இது ஒரு சாதாரண விஷயம் மாதிரி பார்க்காமல எனக்கு அப்படி தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது பாக்குறவங்களுக்கு? ப்ரோ நான்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் ப்ரோ. நீங்கெல்லாம் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு தெரியல. நான்லாம் டே டு டேல வந்து என்ன மாதிரி ஹாப்பி நான் வந்து அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். எங்க நம்மளுக்கு பெருமை தெரியுமா? ஒரு ஃபேன் வந்து எப்படி பெருமையா இருப்பான், என் ஸ்டார் இதை பண்ணிட்டாரு, என் ஸ்டார் இதை செஞ்சுட்டாரு, என் ஸ்டார் இதை ப்ரூஃப் பண்ணிட்டாரு. அதுதான் நம்மளுக்கு பெருமை. நீ அதுதான் வந்து ஒரு ஸ்டாருக்கு, ஒரு ஃபேனுக்கு வந்து அதான் பெருமை. நம்ம ஆள் அதுல எங்க நம்மள விட்டு குத்தாரு, எங்க நம்மள தள்ளிட்டாரு சொல்லுங்க. வந்து ஆரம்பிச்ச அரசியல் களத்திலே சூப்பர் ஸ்டாரா உட்காந்துக்கிறாரா? நீ வந்து 50 வருஷம் கட்சியே கொஸ்டின் மார்க்கா இருக்கு, நீ யார் கூட சேர்ந்தா சேஃப்ன்றாங்க. அதை கிரியேட் பண்ண இன்னும் பேச ஆரம்பிக்கல. அதை தான் சொல்றேன். அதுதான் ஒரு மேன் ஆஃப் பவர்ன்ற நான். இதனால தான் நான் சொல்றேன், இந்த மாதிரி சில்லற பசங்க கிட்ட சண்டை போடுறது இதெல்லாம் நீங்க ஏன்னா நம்ம ரேஞ்சு வேற, நம்ம லீக் வேற. இவனுங்கெல்லாம் நம்ம கிட்டே கிடையாது. ஆக்சுவலா என்னோட கரெக்ட் வேர்டு சொல்லணும்னா என்ன தெரியுமா சொல்லலாம்? இவன் இப்ப ஷாம் ஒரு வேர்டு சொல்லியிருப்பான், விஜய் தளபதி வந்து என்ன ஃபீல் பண்ணியா, மேன் ஆஃப் டிசிப்ளின் சொல்லுவான். ஓகேவா? மேன் ஆஃப் டிசிப்ளின். என்ன மான்ஸ்டர் ப்ரோ, அந்த சைக்கோ பாலா இருப்பானே டைரக்டர் பாலா, அவனே சொல்றான் டிசிப்ளின். என் வீட்டுக்கு வந்து கரெக்டா சொன்னேன். எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும், என் குழந்தைய போட்டோ எடுக்கிறது என்கிட்ட பர்மிஷன். மேன் ஆஃப் டிசிப்ளின். நீ அது வந்து சும்மாலாம் வராது. அதுதான் மேட்டரு. அவன் ஷாம தான் சொல்லுவான், ஏங்க அவர் இருக்க ஸ்டேட்டஸ்க்கு என்ன வேணா பண்ணலாங்க. அவர் அதெல்லாம் கிடையாது. மேன் ஆஃப் டிசிப்ளின். டைமுக்கு ஒரு டைம் அவரோட வேலையை பார்ப்பாரு. வேலை டைம்ல போன் கூட எடுக்க மாட்டாரு. இதுதான் டிசிப்ளின். நம்ம இங்க என்ன தளபதி பத்தி பேசுறோமோ அதெல்லாம் 10% தான். அந்த ஆளு
லைஃப் டைமையே சாக்ரிஃபைஸ் பண்ணி உட்காந்துட்டு இருக்கான். எனக்கெல்லாம் இன்னும் கேட்டீங்கன்னா இதெல்லாம் எதுக்கு அந்த ஆளுக்கு தலைவலி? படத்தை நடிச்சோமா, என்ஜாய் பண்ணோமா, நம்மளும் நிறைய இடத்துல ப்ரெஷர் வரும். நிறைய இருக்கு. நம்மளும் இல்லைங்க, என்ஜாய் இன்னும் ரொம்ப ப்ரெஷர் இன்னும் ஒரு ஆகும். 2 படம் நடிச்சேன்னு வச்சுக்கோங்க, மென்டலா ஒரே நசுக்கி விட்டுறலாம். அதான் Bro, 2 படம் தான். ப்ரோ ஆல்ரெடி நசுக்கி போயிட்டு தான் இருக்கான் லியோ கிட்ட அடி வாங்கி. அது முடிஞ்ச கேஸ். இல்ல சொல்றேன், வெண்டலாம் எப்பயோ தூக்கி போட்டாச்சு ப்ரோ. எந்த லோகேஷ் கூட முன்னாடியாவது இந்த படத்தோட முதல்ல அந்த லோகேஷ் கூட பண்ணட்டும், ஹங்கர் கூட எவன் கூட வேணா பண்ணட்டும், நம்ம நார்மலா ஒரு தெலுங்கு டைரக்டர் வச்சு நம்ம நசுக்கி விட்டுறலாம் மென்டலான. இதுதான் மேட்ரு. நீ வந்து யோசிச்சு பாத்தி எல்லா ஆங்கிள் யோசிப்பா அந்த ஆளுக்கு எவ்வளவு ப்ரெஷரா இருக்கும். ஆனா அதை தெரிஞ்சும் தில்லா இறங்கிட்டு அதுவும் சைலண்ட். நீ அதுதான் மேட்ரு. நிறைய வீடியோஸ் இன்டர்வியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பாலா சொல்லியிருப்பாங்க, நீங்க வந்து என்ன சொன்னாலுமே ஒரு காமன் சைலண்டா இருக்குங்க. அவர் ஃபேஸ்ல அந்த ரியாக்ஷனே இருக்காதுங்க, சைலண்ட்னஸ் இருக்குங்க. இதுல மான்ஸ்டர் தான் ஒரு சில விஜய் ஃபேன் போட்டுருந்தானுங்க. அதான் நானே ஒரு அந்த டைம்ல கோட் பண்ணேன். ஏய் சரியான ஆவல இருந்தா ஜெயிலர் 2 தூக்கின்னு வந்துட்டு ஜனநாயகன் கூட வரேன் பேசி முடிச்சிட்டியா, அவன் சம்மர் போயிட்டான். நெல்சன் 13 மாசம் கேட்டு வச்சிருக்கான் நெல்சன். இதுதான் மேட்ரு. இப்போ கோட் படத்தப்போ இந்த படம் டைரக்டர் வந்து சொன்னான் தெரியுமா, அமரன் படம் டைரக்டர் வந்து சொன்னான். என்ன சொன்னா, சாரோட படத்தை வச்சு ரிலீஸ் டேட்டை வச்சுதான் மிச்ச எல்லா படமும் நீங்க வந்து இதெல்லாம் வந்து நீ என்ன சும்மா வேர்ட் நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க? இதுதான் மேட்ரு. சி காசுக்கு கூலி அடிக்கிறவன் அஜித் மூவியால ப்ராஃபிட் ஆகுற ஒரு 10 தியேட்டர் இருக்கும், புரியுதா? அங்க வந்து ஃபேன்ஸ் வந்து அஜித் ஃபேன்ஸ் வந்து போய் பாக்குறவன் 10 தியேட்டர் இருக்கும். அந்த 10 தியேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிதான் பேசுவான். எனக்கு வந்து கோட் இப்படி ஆயிடுச்சு, லியோ இப்படி ஆயிடுச்சுன்னு அந்த கூமுட்டைக்கு இப்படிதான் பேசுவோம். நீ தியேட்டர் ஓனரே பிடிச்சி கேட்டனா தியேட்டர் ஓனர் சொல்லுவான், நீ இங்க சென்னையில இருக்க டாப் 10 தியேட்டர் ஓனர்ஸ் இப்ப இந்த வருஷத்தோட எது டாப் ஒன்னு கேட்டா கோட் தான் சொன்னாங்க. நீ வந்து இதுதான் மேட்ரு. சி ரியல் ஆக்சுவல் மேன் ஆஃப் பவர் இதுதான். நம்ம லீக் வேற, இவங்க இன்னும் அந்த லீக் அந்த நெகட்டிவா பேசுற அந்த தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாமே டிஎம்கே சப்போர்ட்டுங்க. திருப்பூர் சுப்பிரமணியம் பேசுவான், அப்புறம் இன்னொருத்தர் இருக்கான் ஒரு பைத்தியக்காரன் பேசுவான், ரெட் ஜெயின்ட்ல எதிர்த்து பேசுறானுங்கனாலே இவ்வளவு பெரிய விஷயம். ஸ்ரீதர்னு ஒருத்தர் இருக்கான், அந்த 3 பேர் தான் பேசுவானுங்க, வேற அவனும் பேச மாட்டானுங்க. அது இப்ப அவனுங்க எல்லாம் பழைய ஆளுங்க, அவனுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருந்தானுங்க. நம்ம ஆள் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்காதனால அந்த வெஞ்சன்ஸ்ல பேசுறானுங்க. கரெக்ட். அதுல அவ்வளவுதான். அவங்க 3 பேர் பேசுற வீடியோ எடுத்து கட் பண்ணி போடுவானுங்க. எல்லா படத்துலயும் லியோக்கும் போட்டானுங்க, கோட்டுக்கும் போட்டானுங்க, பாரிஸுக்கும் போட்டானுங்க. வேற என்ன பண்ண முடியும்? இல்ல நீ யோசிச்சு பாரு, பொன்னியின் செல்வன் இது பேர் என்னது, விக்ரம், அர்ச்சனா, இதெல்லாம் வந்து செருப்பு அடிச்ச மாதிரி சொன்னால அர்ச்சனா அந்த அவங்க ப்ரொடியூசர். ஏங்க நான் இப்ப தப்பா போட்டேன்னா எதுக்குங்க ஈரன்ற எல்லா தியேட்டர்லயும் கோட்? ஆனா இதுல இல்ல அர்ச்சனா தக்லீஃப் என்னன்னா, இல்ல அவன் தப்பா போடல கரெக்டா போட்டா, அதை கூட வந்துட்டு அதான் எல்லாமே டாக்ஸ் கட்டுறோம்னு எல்லாம் சொல்லி கோட்லாம் சொல்லிட்டா. திரும்ப இப்ப டிராகனுக்கு என்ன பண்ணிருக்கா, 2 நாள் 50 பிரேக்கப் போட போட்டிருக்காங்க. யார் போடுவா? எந்த இல்ல மஸ்க் எப்படி இல்ல மாஸ்க் அது எப்படிதான் இருக்குது, எலான் மஸ்க் தூக்கி போதான் சாரி தான் இவனுக்கு வருது. அது வேற இவர் இந்த ஸ்ரீதர்னு ஒருத்தர் இருப்பார், அவர் என்டோஸ் பண்ணியிருந்தார்ல, அவர் கோட்டுக்கு என்டோஸ் பண்ணியிருந்தாரு. கரெக்டா போடுறாங்க இந்த ஏஜிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல ப்ரோ, இப்ப ஒரு படம் ஓடலன்னு எடுத்துக்க, இப்போ மாஸ்டர் வேட்டைன் வந்துட்டு இவனுக்கு போட்டது நம்பினானா 4 நாள்ல 240 இது அதுதான் அலெக்ஸ். இது நான் வந்து ரொம்ப பிராங்கா எல்லாரையும் அடிக்கூடாதுன்னு பாக்குறேன். அதனாலதான் நான் ரொம்ப பாலிஷா பேசுறேன், சரியா? ஒரு டாப் இண்டஸ்ட்ரீஸ்ல அதான் நான் சொல்றேன்னே வச்சுக்கேன், ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் தான் எனக்கு தெரிஞ்சு தமிழ் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ், ஓகேவா? அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இப்படி தெளிவா ஒரு 10 டைரக்டர் உட்காந்துட்டு ஒரு மீடியால இப்ப இருக்க தமிழ் இண்டஸ்ட்ரியில பேங்கபிள் ஸ்டார்னா விஜய் தான் சொன்னாங்க, யாரா சொல்லுவாங்களா? நீ யோசிச்சு பாரு. இதுதான் ஸ்டேட்மெண்ட். சி திஸ் இஸ் அ போல்ட் ஸ்டேட்மெண்ட். அர்ச்சனா இங்க வரையும் நான் எந்த இன்டர்வியூல பார்த்த வரையும் பாலிஷா பேசி பார்த்ததே கிடையாது. கரெக்டா பேசுவாங்க. அதுதான் மேட்ரு. இதுதான் இங்க எக்ஸாக்ட் சுச்சுவேஷனு. நீ நினைக்கிற மாதிரி இது பண்ணிச்சு, டேய் உன்னெல்லாம் பண்ண வச்சானுங்க, புஷ் பண்ணானுங்க, டு த கோர் புஷ் பண்ணானுங்க. நம்மளுக்கு அது அப்படி கிடையவே கிடையாது, அழகா புஷ் ஆயிடும். நீ நினைக்கிறியா விஜய் சார் படத்துக்கு நம்ம தான் இங்க இது பண்ணிட்டு இருக்கோம், ஃபேமிலியோட சொல்லுவானுங்க 3ஆவது நாளுக்கு அப்புறம். அது தெரியாது. நம்ம ஆளுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் மட்டுமே 1 வாரம் ஓட்டுவாங்க. சின்ன வயசு 2 வயசு குழந்தையில இருந்து 30 வயசு ஆளு வரையுமே அந்த ஆளுக்கு
இப்பயுமே ஃபேன் பேஸ் 40ல இருந்து 60-70 வயசு. நீ யார் ஃபேனை ஆனா வச்சு இல்ல 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 இப்ப நம்ம தளபதி ஃபேன் அதெல்லாம் எல்லாமே இதுதான். ஆனா நான் ஆச்சரியமா பார்த்தது என்னன்னா, லியோக்கும் கோட்டுக்கும் வெறும் 13 கோடி தான் தமிழ்நாட்டுல வித்தியாசம். எனக்கு என்னன்னா இது புரியல. இது நான் ஆனா யாரும் ப்ரோ எதிர்பார்க்கல. 10 ப்ரோ, 230 220. இல்லடா நான் சத்தியமா இது நானே எதிர்பார்க்கல. ஏன்னா எல்லாம் சொன்னது என்னன்னா ஒரு 180 வந்துரும் ப்ரோ, புரியுது, எல்லாம் அப்படிதான் நினைச்சானுங்க. பார்த்தா இதான் இவருக்கு இருக்கிற ஃபேமிலி ஆடியன்ஸும் அந்த பீக்ல இருக்கிற இது இல்ல ப்ரோ, அதான் ரைட்ஸ் கூட 85 தான் வித்தாங்க தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸ். பெரிய ப்ராஃபிட். அது ப்ராஃபிட் யார் தெரியுமா? நம்ம கம் டு மை ஆபீஸ், அவன் பேர் என்ன, ராகுல். ஒரு நிமிஷம். இல்ல 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 மான்ஸ்டர் இதுல என்ன ஹைலைட் என்ன தெரியுமா? குட் பை அக்லி ராகுல் தான் வந்துட்டு எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்றான். அந்த படத்துக்கும் வந்துட்டு படம் ஓடுதா இல்லையான்னு போடுவான். இவன் வந்துட்டு 100 கோடி ஷேர்னு சொல்லிட்டு கோட்டுக்கு வந்துட்டு போட்டு கேக்கே விட்டுருப்பாங்க. 100 கோடி ஷேர்னா என்னன்னு தெரியும், அந்த மேக்ஸ் தற்கூரிங்களுக்கு தெரியாது. அதான் அது நீ எனக்கு வரட்டும் அப்ப ஸ்வாரிங் போடும். அவனுங்களுக்கு கிராஸ்னா என்னன்னே தெரியாது அலெக்ஸ். ஃபர்ஸ்ட் தெரியாத அதுல ஒருத்தன் கோட் பண்ணிருந்தான், தெரியாத ஒரு ஆமை. ஏன்னா 100 கோடி தான் பண்ணிருக்கு 200ன்றீங்க. கர்நாடகா ரிலீஸ் தெரியுமா? கர்நாடகா ஸ்டேடியம்ல அப்டேட் கேக்குறது மெயினா. புக் மீ சொன்னா திட்டு வருவாங்க ப்ரோ. இப்போ டிஸ்ட்ரிக்ட் ஆப் அதான். இல்ல நீ யோசிச்சு பாரு, சல்மான் கானுக்கு போய் அட்லி படம் பண்றானா, அதுவும் பிகில் படத்துக்கு அப்புறம். கரெக்டா அலெக்ஸ்? மார்க் மை வேர்ட், கரெக்டா? பிகில் படத்துக்கு அப்புறம் சல்மான் கானுக்கு படம் பண்றானா, நீங்க எல்லாம் சாரி ஷாருக் கானுக்கு படம் பண்றானா, நீங்க எல்லாம் என்ன நினைச்சு சல்மான் கானும் பண்ண போறான். நீங்க என்ன நீங்க நினைக்கிறீங்களோ அது எக்ஸாக்டா இன்னொன்னு எலிவேஷனோட சொல்றேன். ஷாருக் கானுக்கு படம் பண்றது இட்ஸ் நாட் அ ஈஸி திங். அந்த ஆளு சாலிடா 600 கோடி பண்ணுவான். சங்கரே பண்ணல அந்த டைம்ல, அந்த நாடத்துல போய் பண்ண முடியும். ஆனா அட்லி அசிஸ்டன்ட் போய் பண்ணிட்டாங்க. அதான் மேட்டரே அதுதான். ஏன் அதை பண்ணான்னு நீங்க எல்லாருமே திங்க் பண்ணாலே புரிஞ்சிடும். அட்லியே சொல்லியிருப்பான், படம் கன்ஃபர்மேஷனோட சல்மான் கான் வந்து சாரி ஷாருக் கான் வந்து ஃபோன் பண்ண சொல்லியிருப்பாரு, நீங்க விஜய் சாருக்கு ஃபோன் பண்ண நான் சொல்லணும்ட்டு. ஏய் நம்ம லீக் வேறயா, இவனுங்களோட சண்டை போற அளவுக்குலாம் வர்த்தே இல்ல. அதனாலதான் சொல்றேன், இவனுங்களை அபியூஸ் பண்ணது. எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு ப்ரோ, எனக்கு அட்லி கிட்ட அந்த விசுவாசத்தை பார்த்தேன். ஹிந்தியில படம் பண்ணாலும் அங்கேயே போயிட்டு தளபதி விஜய் இங்க வந்து சொன்னோட பரவாயில்ல. மை பாய் எதுக்கு சொன்னாரு? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? சி இதுதான் மேட்ரு. நீ வந்து ஒரு நெல்சனை வந்து இந்த தற்குறிங்களுக்கு சொன்னாலும் மென்டலான எனக்கு புரியாது. நெல்சன் வந்து இந்த ஜெயிலர் 2 புஷ் பண்ணி விட்டதே தளபதி தான். நீ போய் சொல்லு, தைரியமா ஒத்துக்கிறாரோ இல்லையா பாக்கலாம், நீ போய் சொல்லு ப்ரோ. இப்ப ஷாருக் சொன்ன விஷயம் தோணுது. இல்ல இவன் யோசிச்சு பாருங்க, ரஜினியே வந்து டானுக்கு அப்புறம் இல்ல டாக்டருக்கு அப்புறம் ஒத்துருப்பானா? இவனை நெல்சனை ஒத்துப்பானா? இல்ல இத முதல்ல இவனுக்கு புரிஞ்சுக்கணும். என்ன நானா பேசக்கூடாது. ஒரு நிமிஷம். இல்ல பேசவே தேவையில்ல. அது ஆடியோ லான்ச் பார்த்தாலே தெரியும் நெல்சன் என்ன சொன்னாரு. பேசி விட்டுருவான் ப்ரோ. இல்ல எனக்கு இப்போதான் ஒரு விஷயம் தோணுது. ஷாருக் சொன்னே இப்பதான் ஞாபகம் வருது. இன்னும் ஒரு 2 வருஷம் தானே ஷாருக்கும் நம்பால் வரலாம். ஏன்னு சொல்றேன்னா, ஜவான் ஓப்பனிங்கா லியோ ஓப்பனிங்கா அதுதான் ப்ரோ சொல்ல வரேன். இவ்வளவு எல்லாம் பேச தேவையில்லை. உனக்கு பிகில் டைம் அப்ப ஷாருக் கான் படம் என்ன கலெக்ஷன் போய் பார்த்தாலே தெரியும். ஷாருக் கானுக்கு பெரிய டவுன்ஃபால் இருந்தது உண்மைதான். ஆனா அங்க பெரிய மார்க்கெட்டை கரெக்டா போச்சான். ஏன்னா 6000 ஸ்கிரீன், இங்க வெறும் 1000 ஸ்கிரீன்ல விஜய் பண்றதா உங்க மாசே புரியுதா? 6000 ஸ்கிரீன் நீ விஜய் கிட்ட கொடுத்தா அது எங்கேயோ பண்ணிட்டு போயிடும். ஆனா அவனுங்க எல்லாம் ஏன் தெரியுமா இப்ப சவுத்த பார்த்து பயப்படுறானுங்க? சி இதுதான் மேட்டர். டவுன் ஆயிடுச்சு பயங்கரமா. ஏன் தெரியுமா பார்த்து இப்படி பயப்படுறானுங்க? ஏன்னா இவ்வளவு ஸ்கிரீன்ஸ் வச்சுட்டு இருக்கோம், இத்தனை கவர் பண்றோம். சி நம்ம படம் எடுத்தோம்னு வச்சுக்கேன், நம்ம வந்து லாங்குவேஜ் கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம வந்து அதர் ஸ்டேட்ஸ்ல ப்ரொமோஷன் பண்றோம். அவனுங்க அப்படி கிடையாது. ஓன் லாங்குவேஜ் எடுத்து 6 ஸ்டேட் 7 ஸ்டேட்ல ஓட்டுவானுங்க. ஓகேவா? சாலிடா அவங்களுக்கு ரொம்ப ஈஸி. நீ வந்து போடணும்னு அவசியமே கிடையாது. அவனுங்க ஈஸியா பண்ற ரெவன்யூ பண்ற ஆளுங்க. அவனுங்களே டவுன்ஃபால் இருக்காங்க, மிரள்றானுங்க சவுத் எப்படி இப்படி பந்துன்னு. ஓகேவா? அந்த ஸ்டேஜ் நீ இப்போ அந்த ஸ்டேஜ்ல இருக்க ஒரு நம்ம பையன் போய் அங்க பண்றானா எப்படி அக்செப்ட் பண்ணிருப்பான்? அதை எதை பார்த்து அக்செப்ட் பண்ணிருப்பான்? அதுதான் மேட்ரு. நெல்சனை எதை பார்த்து அக்செப்ட் பண்ணிருப்பான்? அதுதான் மேட்ரு. ஓகேவா?
ஆனா ஆனா இல்ல ப்ரோ, இப்ப இதுல அந்த 6000 ஸ்கிரீன் இதுல அதை கரெக்டா யூஸ் பண்ணது யாரு தெரியுமா? இந்த அல்லு அர்ஜுன், சவுத்ல அல்லு இருந்து. அர்ஜுன். ஆனா அவன் பண்ணதை வந்துட்டு நம்ம பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? அவன் ஹிந்திக்காக பாகு போட்டு துப்புறது, ஏன் பாகு ஆன்ஸ் போட்டு போடுவான் தெரியுமா? நான் சொல்லிட்டேன் ஆன்ஸ் அலெக்ஸ். போடுவான் நான் எல்லாமே. ரெண்டு முட்டேன் டேய். அல்லு அர்ஜுனை ஏன் புஷ்பா 2 ஏன் இந்த அளவுக்கு ஃபேமஸ்? அவன் ரிஸ்க் எடுத்தான் கொஞ்சம் அச்சலம். அப்படியே அவனுங்களை வந்து வடக்கான்ஸ காப்பி அடிச்சானுங்க. வடக்கான்ஸ் அவனுங்க ஸ்லாங் அதேதான், வாயில போட்டு இல்ல ஸ்லாங்கே மேட்டர் இல்ல அந்த படத்தை பொறுத்த அவன் வடக்கனாவே மாறிதான் படமே பண்ணான். வாயில பாக்க பிஆரி மாதிரியே பண்ணிருக்கான் ப்ரோ. அந்த காஸ்டியூம், பேசுறது, கண்ணாடி, பான்பராக. உனக்கு புஷ்பா 1 கூட சவுத்தோட கனெக்ட் ஆகும். ஆனா நீ 2 பாரு, மேக்ஸிமம் ட்ரெஸ், காஸ்டியூம், டான்ஸ், பாக்கு எல்லாம் நான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வரும்போது புஷ்பா அதுல பான்பராக் துப்புவாங்களே. டேய் போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போய் ஆன்ஸ் போடுவாங்க. என்ன அத முழுங்குவான் பாரு. அடங்குமா இல்ல அந்த டைம்ல புஷ்பா ரிலீஸ் ஆச்சு, டைம் பாஸ் போயினுக்குது. நல்லா கேட்டுக்க, உள்ள 2 பேர் பேசுறாங்க. எனக்கு நான் ஒன் ஸ்பேஸே போக மாட்டேன். அப்புறம் சொல்றானுங்க வந்து மறுநாள் நம்ம ஸ்பேஸ்ல வந்து சொல்றான், ப்ரோ ஒருத்தன் டைம் பாஸ் ஒண்ணு என்ன சொன்னான்னு கேட்ட, விஜய் புஷ்பால நடிச்சிருக்கலான்றான். டேய் இல்ல எனக்கு என்னன்னா, இல்ல சரி இப்ப இல்ல இப்ப விஜய் வந்துட்டு பாகு போட்டு துப்புறாரு, 2 கேஸ். அதுக்கு அடுத்து இல்ல படத்துல வந்துட்டு இந்த மாதிரி கடத்தல்காரனா நடிக்கிறாரு, அதுக்கு ஒரு கேஸ். இப்படி எல்லாத்துக்கும் ஒரு கேஸ். கூட வந்துட்டு இன்னொரு விஜய் வந்துட்டு வன்முறையை தோன்றாருன்னு இன்னொரு கேஸ். ஐட்டம் சாங் பண்றாருன்னு அதுக்கு ஒரு கேஸ். ஐட்டம் சாங் கேஸ் மேல கேஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனா கேஸ்ன்றாங்க. அதான் சொல்லுவோம், ஒரு ஆளோட இது ராஜலட்சுமி ஆண்டி வந்துருவாங்க. அப்புறம் ஆண்டி வந்துருவாங்க. இல்ல அந்த ஆண்டி எந்த அளவுக்கு போலாருன்னா, ரஜினி வந்துட்டு வாயில என்ன வச்சாருன்னு தெரியாது. ஆனா மத்தவெல்லாம் அதான் இல்ல ப்ரோ, மத்தவெல்லாம் வாயில என்ன வைக்கிறான்னு தெரியல, என்னத்தை குடிக்கிறானுங்கன்னு தெரியல. நம்ம மட்டும்தான் அதான் சரக்கு குடிக்கிறோம், சிகரெட் குடிக்கிறோம் போல. இங்க மூவியா பார்க்காம அந்த 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 ஒரு ஸ்கிரீன் பிளே, அந்த ஸ்கிரீன் பிளேல இந்த கேரக்டர் இப்படி கன்வெர்ட் பண்ணாதான் அதுக்கு மேட்ச் ஆகும்ன்றது வந்து எல்லா படம் பார்க்குற முக்கால்வாசி பேருக்கு தெரியும். ஓகேவா? அதை அப்படியே ரியல் லைஃப்ல கொண்டு வந்து, அதனால்தான் தளபதியே சொல்லியிருப்பாரு, ஓகேவா, இங்க வந்து இதனால கன்வெர்ட் ஆகுறது கிடையாது, இதை பார்த்து நீங்க யாரும் மிஸ்லீட் ஆகிக்காதீங்க, நீங்க தான் பார்த்துருங்கட்டா. இந்த விஷயத்த நீ எத்தனை வாட்டி நீ யாரை வச்சு சொன்ன? இப்போ ஒரு கவர்மெண்ட் பேரு அவனே சரக்கு வைக்கிறான், மது கொடுக்காதீங்கன்றான். என்னடா லாஜிக் மாரி? என்னடா லாஜிக் இது? ஏடா நீங்க தான் விக்கிறீங்க. அப்புறம் இல்ல இதுல ஒரு நிமிஷம் இல்ல, இந்த அன்புமணி தெரியும்ல, அன்புமணி வந்துட்டு என்ன பண்ணிட்டானா அந்த டைம்ல 2018 டைம்ல இருந்தாலும் அப்ப அதிகமா சீமான் மாதிரி வெளியே தெரியும். அந்தாலும் என்ன சொன்னாருன்னா, சர்க்கார்ல போஸ்டர்ல சிகரெட்டை பிடிச்சி ஏதாவது பிராண்ட் பண்றாருன்னு சொல்லிட்டு வச்சுச்சு. டக்கால்ட்டியோ டிக்கில் வேணா நினைக்கிறேன், அந்த டக்கால்ட்டி நினைக்கிறேன். டக்கால்ட்டி படத்துல சந்தானம் அதே போஸ்டர் அதே போஸ்ட். ஆனா சந்தானத்தை வந்தாலும் கேள்வி கேட்டுக்க மாட்டான். ஏன்னு கேட்டா எல்லாருக்கும் தெரியும், மாம்பழம் சந்தானம் மாம்பழம் மாம்பழத்துக்கு சந்தானம். நீ பப்ளிக் ஃபிகரை டச் பண்ணாதான் நீ வந்து ஃபேமஸ் ஆவ, நீ அப்பதான் அவுட்கம் வர. அன்புமணியை எப்படி தெரியும்? ஆமா, அன்புமணி எப்படி தெரியும் உனக்கு? நீ யோசிச்சு பாரு, அன்புமணி முக்காவாசி பேருக்கு அவர் வந்து ஒரு ஜாதி கட்சின்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலேஜ் வச்சு ஜாதி கட்சி பொதுவாவே அப்படிதான் ஒரு பேர் இருக்கு அவங்களுக்கு. பரவாயில்ல, சந்தான மாம்பழம்ன்றதுக்கே நீ எந்த ஜாதின்றானுங்க, அதே ஜாதி சண்டை தப்பு ஏதாவது என்னடா இது? எக்ஸாக்ட்லி. சோ இப்படி இருக்க ஸ்டேட்டஸால நீ வந்து இங்க பப்ளிக்கா நீ எப்படி நீ ப்ரூஃப் பண்ணுவ? நான் காமன் பீப்புளுக்குன்னா இப்படிதான், நீங்க அப்படி பண்ணாதீங்க. அப்படி பண்ற மாதிரி நான் உடனே சொல்றேன், உங்க ஊருக்கு போங்க, உங்க ஊர்ல சுத்தி ஒரு 300 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க, அங்க யாரையும் விற்க விடாம தடுங்க. என்னங்க கரெக்டாங்க? அது எப்படி தடுங்க? அத பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அப்படி பண்ணுங்களா, என்ன கரெக்டா இருக்கும்ல? நீ விஜய் வந்து பிடிச்சி அதை வந்து ப்ரொமோஷன் பண்ற அப்படின்னு சொல்றீங்க. நீங்க அதை விட நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்க ஊருக்கு போங்க, உங்க பேச்சதான் உங்க மக்கள் கேட்பாங்களே. உங்க ஊர் ஒரு 300 கிலோமீட்டர் எடுத்துக்கோங்க, அங்க எங்கேயுமே சிகரெட் விற்க கூடாதுன்னு ஒரு தடை செய்யுங்க. அது நீங்க ஒரு புரட்சி பண்ணுங்க. அப்படி பண்ணலாம்ல? அது வந்து விஜய் வந்து இளைஞர் வந்து கெடுக்கிறாருங்கிறப்ப நீங்க போடுற மீட்டிங் அப்போலாம் நான் வீடியோ எடுத்து போடுவேன். அப்புறம் சொல்லிட்டேன் ஒரு வாரம் என்ன அராஜகம் பண்ணுகிறான்ட்டு. எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இல்ல இப்ப சில பேர் எல்லாம் சிகரெட்ல அடிப்பாங்க. சிகரெட்டுக்கே ஒரு அம்பாஸ்டர்னா ஒரு ஏதோ அம்பாஸ்டர் கார் மட்டும் இல்ல,
எல்லாமே அந்த சொல்ல தருமா மிக்சி கிரைண்டர் ஃபேனு எல்லாமே வந்துட்டு யாருன்னு கேட்டா சூப்பர் ஸ்டார். ஆனா அவனை வேணா கேட்டிருப்பானா? ரஜினிங்கிற ஒருத்தர் கேட்டிருப்பாங்களா? அந்த ஆள் தொட்டா எப்படி ஃபேமஸ் ஆவ நீ? ஏன்னா அவர்தான் இதுல இல்லையே. எப்படி ஃபேமஸ் ஆவா? இல்ல எனக்கு இல்ல அந்த டைம்ல டவுட் என்னன்னா பேட்டையில சீன் வரும். அதுல வந்துட்டு ஒரு டைலாக் கூட தான் அனுபவத்துல சொல்றேன் பிடிக்காதுன்னு, சரி ஓடி ஏதோ நல்லது சொல்றேன் அப்பதான் சொல்லிட்டு விட்டாரு. ஜெயிலர்ல புடிச்சு ஒரு இழுத்ததான் ஒரு நாய் வெளியே வரல. அதான் என்ன இது என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. ஆனா அந்த ஆள் அரசியல் இல்ல இளைஞர் வெளிப்படுத்துறாரு. இல்ல ப்ரோ இல்ல சாதிக்கு ரஜினி அரசியலுக்கு வந்து உனக்கு ஜெயிலர் வந்தா செருப்பால வச்சிருப்பாங்க. அந்த ஆளு வராம விஜய் வந்தது வந்துட்டு அது ஒரு இதுவாயிடுச்சு. சரி ஓகே நீ புடிச்சுன்னு போ, நாங்க விஜய் மட்டும் திட்டுறோம். நம்பாலு அதான் ஒரு டைலாக் சொல்லுவாங்க, டேய் சும்மா இல்லடா நாங்கெல்லாம் எல்லாத்தையும் பார்த்து வந்தோங்கடான்ற மாதிரி தான். நாங்களாம் சும்மா இல்லைன்றதுதான். நீ இப்பயும் ஒரே ஒரு விஷயம் நீங்க எல்லாருமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. கண்ட மணிக்கு நியூஸ் வரும், ஓகேவா? இதை பண்ணிட்டாங்க, கட்சிக்குள்ள இது இருக்கு, அது நடந்துருச்சு. இல்ல கட்சிக்கு வந்தா பரவாயில்ல. இல்ல நாளைக்கு விஜய் தமிழ்ல கிடையாது, விஜய் இல்ல. ஏன் விஜய்ன்றது விஜய் கிடையாது, ஏதாவது ஒரு அப்சி. இதுதான் மேட்ரு. இப்போ ஒரு பொண்ணை வச்சு அட்டாக் பண்ணா அந்த இமேஜ் எப்படி டேமேஜ் பண்ணுன்றதுக்கும் ட்ரை பண்ணுவானுங்க, ஓகேவா? இந்த மாதிரி கட்சிகள்லாம் ட்ரை பண்ற கட்சிக்கு தான், அதையும் ட்ரை பண்ணுவானுங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அலெக்ஸ். நேத்து என்னன்னா பிரசாந்த் வந்து அவன் பேசின அசிங்கத்துக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு போட்டோ போட்டு அவன் தான் போடுனான். போட்டதுக்கு ஒரு 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 ட்விட்டர் ஸ்பேஸ்ல வந்து அவன் ட்வீட் போட்டான், ஓகேவா? எனியோ அவன் கம்பெனி நேமே மென்ஷன் பண்ணது தப்பு, பட் ஃபோன் நம்பர்லாம் மென்ஷன் பண்ணலையே. அவனோட பர்சனல் டீடைல்ஸ்லாம் லைக் என்ன அட்ரஸை மென்ஷன் பண்ணானா இது கூட தெரியல. இந்த தற்குறிங்க புரட்சி பண்றேன்ட்டு பர்சனல் டீடைல்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. என்ன பேச்சு? பிரசாந்த் வந்து சங்கி, அவன் ஆக்சுவலா டிஎம்கே ஊபியா தான். நீ வந்து இதுல போய் பாத்தீங்கன்னா டைம் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா டிஎம்கே ஊபியா பேசுவான். இவனுக்கு என்னன்னா இவன் சங்கின்றானுங்க. எனக்கு சிரிப்பு தாங்கல. இதுல என்ன ஹைலைட்னா அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான், இது எவ்வளவு பெரிய தப்புங்க. எப்படிங்க ஒரு பையனை போய் இண்டிவிஜுவல் பர்சனா பேசலாம்? எப்படி? டேய் அவன் பேசின ரெக்கார்டிங்ல நீ கேட்டிருக்கியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு வந்து இந்த ஏதோ ஒரு பிரதர்ஸ் இருப்பாங்களே, கே பிரதர்ஸா, ஏதோ ஒரு சேனல் இருக்குமே அலெக்ஸ். ஆமா இந்த ஊபில கே பிரதர்ஸ், அதான் கே பிரதர்ஸ் நினைக்கிறேன். கே பிரதர்ஸ்னு ஒரு சேனல். அவன் பாரு கண்டென்ட் பி இல்லாம இந்த பி எடுத்து போட்டான். டேய் உன் அறிவுல எங்கடா வச்சிருந்துக்கிறீங்க? 200 பின்னாடி வைக்கிறதுக்கு பதிலா கொஞ்சம் மேல வைங்கடா, கொஞ்சமாவது வேலை செய்யும். இல்ல அலெக்ஸ் யோசிச்சு பாரு. அடிக்கடி இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் ரிப்ளை வருவாங்க, கமெண்ட் பார்த்தா நிம்மதியா இருக்கும். ஒரே கல்வி ஊத்தும். இன்னைக்கு ஒருத்தன் போட்டான், பூமருக்கு தெரியும் நினைக்கிறேன், நான் ஒரு ரிப்ளை ஒன்று போட்டேன், வாலிபால் சூப்பர்னு சொல்லி போட்டேன். இவனெல்லாம் அப்படிதான் அடிக்கணும், நீ அபியூஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. சிம்பிள் அடிச்சு விட்டு கிளீன் அடிச்சு விட்டு போயிடணும், சரியா? இதுதான் மேட்ரு. அது என்ன கண்டென்ட்னே தெரியாம பிரசாந்த் வந்து விஜய் வந்து அஜித் ஹேட்டரான், விஜய் சப்போர்ட்டரான், அதனாலதான் இப்படி பேசுறாங்க. நீங்க எல்லாம் தெரிஞ்சு அப்ப நீ யாரு ஹேட்டரு கேட்பான்ல? நீ ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு பேசுறவனா தான் இந்த கொஸ்டின் கேட்பான்ல. நீ விஜய் படத்துக்குலாம் எப்படி ரிவ்யூ கொடுக்குற, நீ விஜய் எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு உன்னை பார்ப்பான்ல. கே பிரதர்ஸ் சேனல்ல பாக்குறவனுங்க எல்லாரும் கேட்பானுங்களே, அப்ப நீ யாரா அப்படின்னு. இந்த காமன் சென்ஸ் இல்லையாடா? இது ஒரு டாபிக், இந்த பி டாபிக் எடுத்து வந்து பேசுறடா பி பையில. உனக்கு அந்த ஒரு நிமிஷம் இல்ல, தமிழக வெற்றி கழகம் வந்து மைக்கு கொஞ்சம் சொல்லிட்டு வரான் ட்விட்டர்ல, கேக்கல சொல்லிட்டாரு. எல்லாத்தையும் உள்ள போட்டான்னு வச்சுக்க, நான் பயங்கரமா பேசிடுவேன். சோ அதனால இல்ல ப்ரோ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கான் பிளிப்புங்கிறவன். இல்ல விடுங்க. இல்ல அவன் எப்படின்னா இல்ல அந்த வாரிசு துணி வந்து இதோ போய் ஒரு நிமிஷம் மதிக்குதுதான். வாரிசு துணி இதோ போய் வந்துட்டு துணிவை காவியான்ட்டான். இவன் வாரிசை பத்தி கலச்சது கூட எனக்கு கவலை தான். துணிவை காவியான்ட்டான். அதான் சோ இது ஒரு டாபிக்னு வந்து யூடியூப் சேனல்ல உட்காந்து அவன் பேசி அதை போட்டு அதை இவன் ஷேர் பண்ணி எனக்கு குபீர்னுக்குது. டேய் ஏண்டா அவங்களுக்கு கொஞ்சம் கூட மசாலா வேலை செய்யலையாடா? இதுதான் மேட்ரு. நீங்க நம்ம ஆளுங்க இதுதான் பார்க்கணும்.
இதுதான் ஒன் சைட் ஆஃப் டிஎம்கே ஐடி விங்ஸ் வாட் தே ப்ரொபகண்ட் டு பீப்புள் ஹவு. நான் அவனுங்கெல்லாம் வந்து நாயசாலி, நம்மலாம் வந்து பெரிய அநியாய. நேத்துலாம் பேசுறான் பிரசாந்த் மேல கேஸ் கூட 4 வருஷம். அவன் பேசின ரெக்கார்டிங்கெல்லாம் கேட்டா அவன் குடும்பமே உள்ள இருக்கணுமே. நீ நியாயமா பேசுற, கரெக்டா பேசுறனா இதையும் பேசி இருக்கணும். நீ எப்படி ஆனா பேசணும். இதுல பிரசாந்த்க்கு எனக்கு சிரிப்பு என்னன்னா, பண்ணதெல்லாம் ஓகே தான், ஆனா இவனுங்கிட்ட போய் சண்டை போட்டதே முதல்ல விஷயம். ஏன்னா இவனுங்க ஜாலியா என்ஜாய் பண்ற அலெக்ஸ், நீ வேற செம்ம என்ஜாய் பண்ணுகிற அந்த ஆளு. நீ நம்ம தான் நினைச்சிட்டு கஷ்டப்படுறான்னு. இல்ல அவர் எப்படி தெரியுமா, விடு விடு ஏதோ கத்துறது நல்லா இன்னொரு 4 ட்வீட் போடுவோம், இது வந்தாலும் அமைதியா இருக்க மாட்டேன், புரியுதா? இது நடந்தது. அவன் நடனா இது ஜிபி வந்து டே 1 சர்க்காரை தாண்டி ட்வீட் போட்டு இல்ல ஒரு நிமிஷம் இல்ல, சர்க்கார் தாண்டி சர்க்காஸ்டிக்கா போடுறாரு. அதனால விட முடிச்சு. சரி, அது என்னது வலிமைக்கு என்ன தம்மா போட்டுச்சு, காதல் மன்னன் அஜித் குமார் ஏன்னு கேட்டா ஷேவ் பண்ணிருக்காராம். இதுல அதுக்கு அடுத்து இன்னொன்னு போட்டிருப்பாரு, என்ன தெரியுமா, இல்ல ஒரு நிமிஷம், வலிமையில மார்க் மை வேர்ட்ஸ், அது ஒன்று ட்வீட் நல்லா கேட்கலாம், மார்க் மை வேர்டா என்னன்னு கேட்டா, வலிமையில ஆக்ஷன் சீனும் பிஜிஎம்மும் டாப் நாச்சாம். அப்படி இருக்கணும் ஏதாவது ஒரு இல்ல. ஆமாங்க, அதனாலதான் போய் திட்டினானுங்களே ஸ்பேஸ்ல, ப்ரோ நீ வேணும் ஏதோ ஒண்ணு பண்ணுகிற, நீ ஐப்பேத்துங்க படத்தை ஃபிளாப் பண்ணுகிற அப்படிதான் கேட்டானுங்க அவனுங்களே. ஏன்னா இதான் வலிமைக்கு பண்ணதான் இது வலிமைக்கு பண்ணாம ஜிபிக்கு பண்ணா இவனுங்க நம்பி இருப்பானுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு முட்டா பசங்க தான் என்ன கேட்டா இவனுங்க. கொடுத்தா அலெக்ஸ் வலிமைக்கலாம் இல்ல நெக்ஸ்ட் தான் இதுல ஹைலைட் நல்லா இல்ல, விவேகத்துக்கு பாசிட்டிவ் கொடுத்துட்டாரு. சத்தியமா சிரிப்பு இல்ல, உண்மையில விவேகத்துக்கு பாசிட்டிவ் கொடுத்துருப்பாரு. ஜிபியுக்கு நல்லா ஒரு சால்ட் போடுறாரு, அப்ப ஃபிளாப் ஆக போகுது. அப்புறம் தான் இருக்கு பிரசாந்த். இல்ல ப்ரோ, இப்ப நான் அந்த படத்தெல்லாம் ஏத்தி விட்டுதான் இறக்க முடியும், புரியுதா? அந்த மாதிரிதான் இப்ப எல்லாம் மைண்ட்ல இருக்கிறானுங்க. எனக்கு கேட்டா அந்த படத்துக்கு மிகப்பெரிய டிராபேக் அஜித் ஃபேன்ஸ் தான். தேவையில்லாம ஐப்பத்தி அந்த படத்தை அவனுங்கள மாதிரி பாவம் கிடையாது அலெக்ஸ், அவனுங்கள மாதிரி பாவம் யாருமே கிடையாது. இப்ப யோசிச்சு பாரு, ஹைப்பே ஏத்தாம படம் ஓட்டிலாம்னு நினைச்சானுங்க, இப்ப அதுவும் நடக்கல. இப்ப ஹைப் ஏத்தி படம் ஓடாம போச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அதுலயும் இப்ப அவனுங்க மென்டாலிட்டி எவ்வளவு கஷ்டத்துல இருக்கானுங்க பாரு. ஆனா ப்ரோ ஒண்ணு மட்டும் ப்ரோ, சப்போஸ் படம் சொதப்பிச்சுன்னு வையேன், அடுத்த அப்டேட் 1 வருஷம் காக்க விட்டானுன்னு வையேன், செம மஜாவா. இல்ல சப்போஸ் எல்லாம் இல்ல, அங்க இருக்கிறது யாரு, ஏகே ஃபேன் பாய். அது ஆனா ஃபேன் பாய்னு வர்றவன் தான் எல்லாம் சம்பவம் செய்யற. சிற்பி சிவா ஏகே ஃபேன் பாய் ட்ரிபிள் ஏல சம்பவம் செஞ்சானே எஸ்டிஆருக்கு. ஃபேன் பாய் தானே சுத்திட்டு இருந்தான் எஸ்டிஆருக்கு அப்போ. அதான் அப்ப எஸ்டிஆர் ஃபேன் அவன் யார் தெரியுமா, யாரோட பண்றானா ஃபேன் பாய் ஆயிடும். இது கூட பரவாயில்ல, விஷால் திமிர் எல்லாம் எலிவேஷன் பண்ணிருப்பான். ஏதோ அந்த டைம்ல இந்த படத்துல நானும் திமிர் எல்லாம் பிடிக்கும், பெரிய ஃபேன். அந்த மாதிரி கங்குவா கூட பில்டப் பண்ணானுங்க, இந்த குள்ளனுங்க ஏத்தி பேசிட்டு இருந்தாங்க, கட்சியா வச்சு அமிச்சிட்டாங்கல்ல. அந்த மாதிரிதான் இல்ல கங்குவா புரிஞ்சுக்க உங்களுக்கு ஒரு 1/4 நூற்றாண்டாகும் விடுங்க. ஒரு 20 வருஷம் கழிச்சு இந்த படத்தை சரியா பார்க்கலே சொல்லுவானுங்க. இதுல வேற பச்செல்லாம் வந்து 3 வாரமா வந்து டைம் ஸ்பேஸ்க்கு வந்து டார்லிங் இருந்தான். அது வந்து என்ன டைப் ஆஃப் ப்ரமோஷன் பத்தியா? நீங்க பேசுங்க டார்லிங், நீங்க பண்ணுங்க டார்லிங். இல்ல மான்ஸ்டர் எனக்கு இதெல்லாம் பரவாயில்ல, ரஜினியை போட்டா நடுவுல தெரியுமா, ஒரு படம் வந்துட்டு பெரிய காஸ்டிங் எல்லாம் போட்டாங்க, ஆனா ஓப்பனிங்கே வரல. நான்லாம் அந்த ஸ்பேஸ்ல அப்ப இருந்தேன் நானு. என்னடா ஓப்பனா பேசுறான், அது நல்ல வேளை இவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க, ரெக்கார்டிங் போட்டு. ஆமா நானும் போட்டேன் அந்த ரெக்கார்டிங், அதான் நானும் சீப் பண்ணி போட்டேன். இதே வந்து லலித் மாதிரி அந்த மாதிரி பேசியிருந்தா என்ன பண்ணிருப்பானுங்க, விஜய் மாஃபியா. இல்ல லலித் எல்லாம் பேசியிருந்தா, இல்ல பேசுனது லலித் இல்ல விஜய் தான். விஜய் சொன்னாரு, அதுதான் லலித் இல்ல விஜய் தான் சொன்னாரு, விஜய் தான் பேச வைக்கிறாங்க அப்படின்னு இருப்பானுங்க. முன்னாடிலாம் விஜய் முன்னாடிலாம் விஜய் மாதிரி இருக்கிறது கஷ்டம். உனக்கு இப்ப விஜய் ஃபேனா இருக்கிறது கஷ்டமா இருக்குது. கண்ட நாய் திட்டுறதெல்லாம் வந்துட்டு அதை அரசியலுக்காக கம்முன்னு இருக்கணும். என்ன பண்றது? ஆனா அலெக்ஸ் இதுவும் ஜாலியா தான் இருக்கு அலெக்ஸ், வேற மாதிரி பண்ணுவோம்டா. இல்ல இது ஜாலியா இருக்கிறது காரணமே நம்ம தலை தான். தலானாக்கு ஒரு கும்பிடு போட்டு அவருக்கு ஒரு கற்பூரம் ஏத்தம். இந்த தலை நீ குடுக்குற, நீ ஒரு படம் கொடுத்தல, பின்னாடி எல்லாம் ஆளாளு வரானுங்க, பிரதீப் ராணாதானு எல்லாம். இப்போ 2 டீம் பிரிஞ்சு சண்டை போட்டுருக்கானுங்க, நம்ம ஒரு டீமா சண்டை சப்போர்ட் பண்ணணும். ஆனா எனக்கு சிரிப்பு, நான் இட்லி கடையில பீடு பிடிச்சு உட்காந்து வரட்டும்
ஏன்னா ஆளாளுக்கு எங்களை பார்த்தா இலகாரமா இருக்குதா பாப்போம். ஜாலியா இருங்கடா. நான் தான் சொல்றேன், நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட்ரா, ஜாலியா உட்காந்துட்டு ஃபன்னா பாத்துக்கிட்டு. ஆனா இல்ல, நான் என்னமோ நினைச்சேன். ஏன் தெரியுமா, இப்ப ஒருத்தர் சினிமா விட்டு போகும்போது, நானும் அந்த டைம்ல இப்ப விஜய் சினிமா விட்டு போகும்போது அஜித்தும் ஒரு நல்ல தான் ஒரு விஜய் கிட்ட வர முடியாது. ஆனா நானும் ஹிட் தான் கொடுத்தேன்னு அவனுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி பண்ணலாம். அதுக்கே வக்கீல்லாம் முடிஞ்சுது, புரியுதா? அதை முடிஞ்சிச்சு, அவள் தான். ஏன்னா இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் ஒரு கேப் ரேஸ் போறாரு. கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் 2027 ஒரு படம் வருது. இல்ல லட்சி, நீ எப்படி ஈக்குவல் பண்ணுவ? எனக்கு அதுதான் கொஸ்டினே. இல்ல ஈக்குவல் பண்றது கஷ்டம், ஆனா முட்டு கொடுக்கறதுக்காக ஏதாவது ஒண்ணு இருக்கணும், புரியுதா? நீ அதுதான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான். இப்ப நீ ஒரு வேர்டு வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், ஓகேவா? உன்னோட பொட்டன்ஷியல் எப்படி பொட்டன்ஷியலை காமிக்கணும்னு, அதுல தோத்துட்டானே இந்த ஆள் இப்போ. அதுதான் மேட்டர். பாப்போம் என்ன பண்றாங்க, பாப்போம். எப்ப ஒரு பொட்டன்ஷியல் காமிச்சாரு? இப்ப மட்டும் காமிச்சாம விவேகம் அது வேற லெவல் பொட்டன்ஷியல்யா. டேய் முதல்ல இவனை அடிங்கடா. இல்ல எனக்கு பிடிச்ச படம் இதெல்லாம். படம் நல்லா இல்லைனாலும் அடிக்கிறானுங்க, நல்லா இருக்குன்னு சொன்னாலும் அடிக்கிறீங்க. அணிலாக இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னா, இந்த விடாமுயற்சி கொண்டு போனானுங்க. படம் நல்லா இல்லைன்னு சொன்னா என்கிட்ட ஓட்டு கேட்டு வருவல நினைக்கிறதுன்றால, படம் நல்லா இருக்குடான்னு சொன்னா நல்லா இருக்குன்னு நீ சொன்னா நான் ஓட்டு போடுறேன்னு நினைக்கிறேன். நான் என்னதானா பண்ணேன் நானு? இது சொன்னா அதுன்ற, அது சொன்னா இதுன்ற, நான் என்னதான் பண்ணேன் நானு? ஆனா ஒண்ணு என்ன, இந்த காட்டி நம்ம எலெக்ஷன் வருதுன்னு சொல்லி நிறைய விஜய் ஃப்ரெண்ட்ஸ் படத்துக்கு போயிருக்காங்க. ஆனா போயும் ஏமாற்ற மாதிரி இருக்கு அங்கேயும். இல்ல ப்ரோ, அது ஒரு சில பேர் இன்ஃபுளுன்ஸ் ஆகி ஏதாவது சும்மா ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல வேணா போவானுங்க. முக்காசி பேர் போக மாட்டாங்க. அஜித் ஃபேன்ஸ் ரெண்டாவது வாட்டி போல, புரியுதா? விஜய் படத்துக்கு ஒரு என்னோட ஃப்ரெண்டே சொன்னாரு, அவர் நைட் ஷோ புக் பண்ணிருந்தாரு, காலையில போயிட்டே சொன்னாரு, அது வேற ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டாரு. ஆனா என்ன, நெக்ஸ்ட் டைம் இனிமே பேசும்போது ரெக்கார்ட் பண்ணி வச்சு, ரெக்கார்ட் பண்ணி அடுத்த டைம் வந்து ட்வீட் போடணும். அதனா ஏன்னா அவன் இதுலயே கிடையாது. அவன் எந்த ஹீரோக்கு ரிப்பீட் இருக்குதோ அவங்களுக்கு தான் நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும். 5 டைம் பார்த்தேன் நான் கோட்டை, புரியுது? ஆனா இவனுக்கு ஒரு டைம் பார்த்துட்டு வெளியே வரும்போது விடாமுயற்சி நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்குது. நான் இது ஹைலைட் என்ன தெரியுமா, மாஸ்டர் நல்லா இருக்குதுன்னு அவனுக்கு 2வது டைம் டிக்கெட் வேணான்றாங்க. சரியா? நான் வந்து சொல்றேன் அவன்கிட்ட. ஆக்சுவலா என்னன்னா, மதியம் எனக்கு கால் பண்றான், மாமி போயிடலாம். நான் சொன்னேன், பார்த்தா நீ போய் பாரு, நான் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ கேட்டதுக்கே நான் அவன் ஃபேனா ரிவ்யூ கொடுத்தா, அதை கேட்டதுக்கே நான் போட டிசைட் பண்ணிட்டேன். நீ வேணா போ, நான் வேணா உனக்கு காசை கொடுத்துட்றேன், இல்ல டிக்கெட் வேணா உனக்கு நான் சென்ட் பண்ணி விட்டுறேன் எடுத்து அப்படின்னா. அவன்ல டேய் நான் பாத்துட்டேன்டா, முடியலடா, அவன் அப்படியே கதறான்டா, நான் பாத்துட்டேன்டா, முடியலடான்றான். ஒன்னு நோட் பண்ணீங்கன்னா, அந்த விடாமுயற்சி படம் இந்த ரிவ்யூஸ்லாம் வந்து யூடியூப்ல வரும்போது ரெண்டு பேர் சொல்லியிருப்பாங்க. ஒன்னு அஜித் ஃபேன் ரிவ்யூ சொல்லியிருப்பாங்க, ஒன்னு வந்து விஜய் ஃபேன்ஸ் போய் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லியிருப்பாங்க. அந்த இதுல ஒரு மென்டரான் கூட நீங்க பார்க்க முடியாது. ஆனா மென்டரான் தான் சோப் போடுவாங்க இந்த விஜய் அஜித் ஃபேன்ஸ். இல்ல அது அதான் சொல்றேன், பைத்தியங்க அது. மென்டல் ஹான்ஸ் எப்படி நரேட்டிவ் பண்ணானுங்க நான் சொல்றேன் பாரு. நான் ஒரு 3 ஐடி சொல்றேன். அதுல இவனுக்கு தான் டாப், ஓகேவா? டாக்டர் ரவின்னு ஒருத்தன், அப்புறம் த்ராஷோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான், கபிலனு. இவனுங்க எப்படி தெரியுமா பண்ணானுங்க? அஜித் அதுக்கு முன்னாடி கங்குவாக்கே ஆரம்பிச்சிட்டானுங்க. இது நீ நல்லா நோட் பண்ணினா, நான் பேசுறது கேக்குதா? கேக்கு ப்ரோ. கங்குவாக்கே நெகட்டிவ் ரிவ்யூ பண்ணது நம்ம தான் நானுங்க, ஓகேவா? படமே நெகட்டிவா இருக்கும்போது எப்படி தெரியல. கேளு, விஜய் ஃபேன்ஸ் தான் நெகட்டிவ் ரிவ்யூ பண்ணி இந்த மூவியை ஃப்ளாப் ஆக்கணும்னு நரேட்டிவ் அங்கேயே செட் பண்ணிட்டான். அங்க செட் பண்ணிட்டு அப்படியே விடாமுயற்சி கொண்டு வந்து அப்ளை பண்ணிட்டானுங்க. இந்த படத்தையும் ஃப்ளாப் ஆக்குனது விஜய் ஃபேன்ஸ். இல்ல இதெல்லாம் ட்விட்டர்ல. ஆனா உண்மையில கங்குவாக்கு கேஸ் நம்ம மேல வர வேண்டியது. அதை யார் தெரியுமா திருப்பி விட்டது? அந்த தாத்தா. ஆதகத்தை கேளுங்க, அதான் சிறுத்த சிவான்ற பேர்ல படம் எடுக்க. அலெக்ஸ் கேஸ் வாங்கினாலும் பரவாயில்ல, நானே அப்படி பேசியிருப்பேன் அலெக்ஸ். நான்லாம் வெறுப்பாயிட்டேன் சொல்றேன். ஆனா அலெக்ஸ் இன்னொருத்தவங்க ஒரு ஃபேமிலி மெம்பர் ஒண்ணு பண்ணாங்க பாத்தியா, அதுதான் இருக்கிறதுலே ஒஸ்ட். நீ வந்து சும்மா இல்ல, அதுக்கு முன்னாடி பண்ண படத்துல எல்லாம் நீங்க ஏதோ சில பேருக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணிட்ட, அதனால வாங்கி கட்டிக்கிட்ட, அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும், சரியா?
அது வந்து கார்த்திக் ரவிவர்மாவே வந்து ஸ்பேஸ்ல சொல்லியிருப்பான். ஐயா நான் தான் தேட்டர், அவர் ஒரு தேட்டர் ஓனர் சொன்னதே அப்படியே சொல்லியிருப்பார். நீங்க வேணா அந்த ரெக்கார்டிங் கேளுங்க. ப்ரோ நான் முதல்ல தான் இல்ல ப்ரோ, இப்ப பிரதீப் ராணதே எடுத்துப்போங்க, எல்லாரும் அடிக்க காத்து, உண்மையில எல்லாருமே அடிக்க காத்திருந்தானுங்க. இதான் உண்மை. டிராகன் படம் ட்ரைலரை பார்த்துட்டு எல்லாருமே அடிக்க காத்திருந்தானுங்க. படம் ரிலீஸ் ஆன பிறகு ஒருத்தன எல்லா மைண்டும் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதான் சொல்றேன், இல்ல படம் நல்லா இருந்தா போதும். நீ இப்ப சூரிய என்ன தெரியுமா சொல்லுவானுங்க, நான் ஸ்கூல் வச்சு நடத்துறேன், இது பண்றேன், அஜித் ஜென்டில்மேன் வானுங்க. இதை நம்பி அவனா டிக்கெட் போடுறானா? ஒருத்தன் டிக்கெட் போட்டானா இதை நம்பி? ஏதாவது படம் நல்லா இருக்கா அவள்தான். டிராகன் என்ன தெரியும் பண்ண நினைச்சானுங்க, டான் டூன்னு சொல்லி குத்தி விட்டுறலாம் அப்படின்னு நினைச்சானுங்க எல்லாரும். கடைசியா பார்த்தா படம் நல்லா இருந்துச்சு, எல்லாம் நல்லா ரிசர்வ் வச்சுன்னு விட்டானுங்க. இதே மட்டும் டான் டூ மாதிரி இருந்ததுன்னா போட்டு அவ்வளவுதான். ஆனா இதுல வேணா கூட ஒண்ணு சொன்னா தப்பாயிடும். இல்ல பரவாயில்ல, நீ சொல்லு, தப்பானாலும் இல்ல எஸ்கே பண்ண ஒருத்தன் ட்வீட் போட்டான், எச்சகல நாங்க எங்க பத்த போட்டு கட்சி. ஆனா இல்ல டான்லயும் பிளஸ் பாயிண்ட் வந்துட்டு இந்த அப்பா சென்டிமெண்ட், எங்கேயும் அப்பா சென்டிமெண்ட் தான். ஆனா அந்த படத்துல வந்துட்டு 70% வந்துட்டு அதான் இந்த என்டர்டைன்மெண்ட் தான், இந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபேண்டசியா போகும். ஆனா இந்த படத்துல வந்துட்டு 40% கூட இல்ல, ஒரு 30% தான் ஃபேண்டசியா போகும். மீதி எல்லாம் வந்துட்டு 70% ஃபுல்லா சூப்பரா பண்ணிருக்கான். அதான் என்ன சொல்றது, அது கனெக்ட் ஆகிற மாதிரி பண்ணிருக்கான். கிளைமேக்ஸ் மட்டும் தான் எனக்கு கனெக்ட் ஆச்சு டான்ல. இன்னைக்கு அந்த அதுவும் எத்தனை பேர் கனெக்ட் ஆச்சு. ஒரு பொண்ணு கொஞ்சம் அசிங்கமா பேசுங்க தெரியுமா, அந்த ட்ரைலரை பார்த்துட்டு. நேர்ல பார்த்தா காடி துப்பும். இன்னைக்கு ஏதோ ஒரு வீடியோ போட்டிருக்கு படம் பார்த்துட்டு. இல்ல என்ன போடுது, அது வந்து ரெண்டா நல்லா இருக்குன்னு சொல்லுது. ஆனா இருந்தாலும் வந்து கொஞ்சம் கலை சொல்லி கொஞ்சம் கலாச்சு. இல்ல இது பேர் என்ன தெரியுமா, ஒண்ணு மன்னிப்பு கேட்டு மூடிக்கிட்டு போயிடணும், இல்ல படம் நல்லா இல்லன்னு காரி துப்பணும். ரெண்டும் கேட்டானா பண்ணா நான் கேட்டுருவேன். பண்ணக்கூடாது, புரியுதா? இல்ல நம்ம ஸ்பெஷலா சொல்லியிருப்பான், இல்ல அவன் திரும்ப ஏதாவது அந்த மாதிரி கோமாளி போனா நானே வச்சிருவேன்னு சொன்னான். ஆனா படம் நல்லா இருந்தா நல்லா இருக்குன்றுவானுங்க. ஆனா இவன் அதான் ஏதோ சரக்கு இருக்குது. கங்குவாவே அதானே நல்லா எல்லாரும் எதிர்பார்த்துனா நல்லா இருக்குன்னு நினைச்சு நல்லா போட்டு அடிச்சிட்டாங்க, அவ்வளவுதான். ஆனா இதுல இல்ல ஓமை கடவுளை எடுத்த டைரக்டர்னால அந்த டைரக்டருக்கும் கிரெடிட் என்ன கேட்டா கூட. நானே அந்த படத்தை பார்த்துட்டு டைரக்டருக்கும் இது சொன்னேன், பாப்போம். ஆனா இல்ல உண்மையிலே ஒண்ணு சொல்லிட்டான், பிரதீப் ராங்கநாதன் உண்மையிலே தெளிவாலாம் இல்லைன்னா அந்த அவன் பேர் என்னது, நார்மல் பீப்புள். அந்த நார்மல் பீப்புள் இல்லாம இருக்கிறாங்க இந்த ஒரு காம்பினேஷன், இந்த விக்னேஷ்வன் அந்த படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா ஒத்துக்கலாம். உண்மையிலே பிரதீப் ராங்கநாதன் வந்துட்டு ஒரு அறிவு இது, அந்த பொட்டன்ஷியல் இருக்கு. எனக்குலாம் ரீசெண்டா சில பேர் கேட்டாலே அடிக்கணும்னு தோணுது, நீ வேற கம்முனு. இல்ல பிரதீப் ரங்கநாதன் ஒரு வாட்டி நான் பாத்திருக்கேன், கோமாளி படத்துக்கு முன்னாடி ஒரு ஹோட்டல்ல பாத்திருக்கேன். ரொம்ப சிம்பிளா இருக்கும், ரொம்ப சிம்பிள். இந்த பனிமலர் இங்க பாருங்க, அவன் ரொம்ப சிம்பிளா இருந்தாதான் அவனுக்கு அது நல்லது. அவன் ரொம்ப ஷோகேஸா பண்ணான்னு வச்சுக்கோ, ட்ரோல் பண்றானுங்க அவனுக்கு. அவன் இப்பயும் சொல்றேன், அவன் ஹிட் கொடுத்தான்றதுக்காக அவன் மேல ஹேட் இல்லாம இல்ல, அவன் பைத்தியம் மாதிரி நடிக்கிறான். அவன் நடிக்கிறது அவன் ஆஃப்லைன்ல அதிகமா நடிக்கிறான், ஆன் ஸ்கிரீனை விட. அதுதான் பிரச்சனை. சரி விடு, அந்த மாதிரி கேரக்டர் எல்லாம் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு அடிக்ஷன்ல இருக்கிற கேரக்டர் அப்படியே இருக்கும் உன மாதிரியே. அவனுக்கு தெரியும் எனக்கு. அவன் இப்படியே இருந்துட்டானா பிரச்சனை இல்ல, கொஞ்சம் வாய் உதாரு லைட்டா நம்ம ஆக்டர் ஜீவா மாதிரிலாம் விட ஆரம்பிச்சான்னு போட்டு அடிச்சு போவாங்க, டப்பு டப்புன்னு அடிப்பானு யோசிக்கவே மாட்டாங்க. என்ன கேட்டா இல்ல இந்த டைம்ல சூரிய ஞாபகம் வராரு, வயலாம் வாய பொழந்து பார்க்க போறீங்க, எரிமலை மாதிரி இருக்கும் டமால் வரும். இல்ல ஜிபிலாம் அவ்வளவுதான் ப்ரோ, அது யார் அவங்களே ஒரு டவுட்ல இருக்கானுங்க, புரியுதா? வெளியே சொல்லிக்கலாம், பெரிய டவுட்ல இருக்கானா. ஆத்விக் வேற, புரியுதா? அவனதான் ஒன்னுத்துக்கும் ஜிவி வேணா இவனுங்களை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணலாம். அதுதான் அது ஒரே ஒரு ஹோப் தான் இவனுக்கு இருக்கு. படம் நல்லா அதிகபட்சமா 60 கோடி ஷேர் தமிழ் பண்ணும், அவ்வளவுதான் அதிகபட்சமா, அவ்வளவுதான் பண்ணும் ப்ரோ. அதை வந்து இவனுக்கு 120 சொல்லுவானுங்க ப்ரோ. இதெல்லாம் நம்ம பார்க்கணும், சகிச்சுக்கணும், வர வழி இல்லை, ஓகேவா? இதை வந்து சகிச்சுதான் ஆகணும்ன்ற மாதிரி கட்டாயத்துக்கு வந்துட்டோம். இதை தான் பண்ணுவானுங்க, பண்ணட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீ ஏதாவது போட்டு தொலை, நீ ஒண்ணு இல்ல ஃபர்ஸ்ட் டேவே 59 கோடி. இல்ல நானே ஆனஸ்டா சொல்றேன், இப்ப AK 300 பண்ணட்டுமே என்ன பொறுத்தனே சொல்றேன். ஆனா அதுவே அமரன் கீழே இருக்குதுன்றேன், சொன்னா புரிஞ்சுக்கங்க, அது நார்மல் பீப்புள் இல்லன்ற மாதிரி. நான் கூட கொஞ்சம் சந்தேகப்பட்டு நீ வந்து நல்லதுதான் சொல்ல போறியோ ஏகேவே நினைச்சேன்டா. இல்ல இப்ப நல்லது தானே, AK 300 பண்ணது இல்ல, பண்ணா நல்லா இருக்கும்.
ஆனா ஏன்னா ஆனா அந்த இதுல வேர்டே புதுசா இருக்கு அதை கேட்கும் போதே. இந்த வேர்டு இது நார்மல் பீப்புளா அந்த 300ங்கிறது. 300 இல்ல இல்ல ப்ரோ, உண்மையிலே ஏகே வச்சு 300 பண்ண முடியாது. ஆனா அங்க பிரச்சனை என்னன்னா 200 200 கஷ்டமா, ஏன்னா அதர் ஸ்டேட்லாம் எல்லாம் வந்துட்டானுங்க. அவரே ஏப்ரல் ஜஸ்ட் 10 ஏதோ பாசிபிளா இருக்காருன்னு சொல்றீங்க. இல்ல ஏப்ரல் 10 நிறைய படம் வருது. அதான் அதர் ஸ்டேட் என்னமோ தெரியல, ஏகே டைம் என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் 10 அவர் படத்தை தவிர்த்து மத்த படம் கொஞ்சம் ஓடும்னு நினைக்கிறேன். மேபி இட்லி கடை திடீர்னு ஒருவேளை இல்ல இல்ல மான்ஸ்டர் சொன்ன வார்த்தையை பார்த்தேன் எனக்கு தெரிஞ்சு ப்ரோ, அவர் படம் தவிர எல்லா படம் போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு நான் இல்ல ஏன்னா இந்த படத்தினால மேபி அவங்க நெக்ஸ்ட் மூவி கூட, அதாவது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் கூட பேசுறது யோசிப்பாங்க. பாசிட்டிவ். ஒருவேளை இந்த படம் சொதப்பிடுமோன்னு நம்பிக்கை இல்ல இல்லாம. இந்த படம் ஃபிளாப் ஆயிடுச்சுல்ல, எண்ணிக்கைவா அந்த ஃபிளாப் ஆயிடுச்சு. இப்ப அடுத்த படம் இட்லி கடை ஓடிடும் தனுஷ்க்கு. இல்ல ப்ரோ இல்ல மான்ஸ்டர் ஒரு நிமிஷம், இல்ல நான் ஆனஸ்டா ஒண்ணு சொல்றேன். இட்லி கடைக்கு யாரும் உப்பு போடாதீங்க. அந்த படம் நல்லா இருந்தா அதுக்கப்புறம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம், புரியுதா? அது வேற விஷயம். இப்ப அஜித் பிடிக்கலன்னு இட்லி கடை உப்பு, அதெல்லாம் அதான் நானே நிறைய டைம் சொல்லிட்டேன். அவங்கள மாதிரி நல்ல பிளாக் பஸ்டர். ஆனா இல்ல ஆனா நம்ம கலாய்க்கலாம். எப்ப திரும்ப கலாய்க்கணும்? ஒருவேளை ஜிபி நாசமா போயிட்டு இட்லி கடை நல்லா போகுதுன்னு அப்ப ஊரே சிரிக்கும், நம்மள சேர்ந்து சிரிக்கலாம், புரியுதா? அப்ப ஜாலியா இருக்கும். அப்ப அப்போ அப்ப அப்ப அடிக்கிறது தப்பு இல்ல. ஆனா இவனுங்களுக்கு இட்லி கடையெல்லாம் உப்புலாம் இப்ப யாரும் போடாதீங்க. அது ஏன்னா இவனுங்களும் அது புரியுதா, தனுஷ் அது ஒரு மாதிரி அது போய்த்தகர கும்பல் தான். அவனுக்கு ஃபேன்ஸ் நீ நம்ப முடியாது. நம்மளுக்கு எவனையும் நம்ப தேவையில்ல. சிம்பிளா ஒரே ஒரு இன்னொன்னு ப்ரோ, இல்ல எண்ட் ஆஃப் தி டே படம் நல்லா இருந்தா போகுது, புரியுதா? இப்ப அப்படி பார்த்தா கத்தி இல்ல இப்ப இல்ல கத்தி படம் டைம்ல பூஜை வந்தது, போக்கிரி கூட ஆழ்வாரு, அதுக்கப்புறம் தாமிரபரணி எல்லாம் வந்தது. அதனால ஓடுற படம் என்ன ஓடாம இருக்க போகுது, நல்லா இருந்தா போகுது. நல்லா இருந்தா போயிடும். கரெக்டா சொன்னேன். அதான் இவனா இதான் இல்ல பிகில் கைதி கூட வந்தது, 100 கோடி பண்ணா. இது எவ்வளவு கொஞ்சம் நல்லா இருக்கும் தெரியும். எல்லாமே தான், எல்லா படத்துக்கும் ஏதோ ஒன்று கூட வந்துதான் இருக்கும். அதுக்காக பண்ணாம இருக்க போய். ஆனா இதுல தலை யாருன்னா, இல்ல தலை வராருன்னு தள்ளி போய் தான் ரிலீஸ் பண்ணான் டிராகன். அப்படி இருந்தும் எனக்கு அதான் புரியல. அப்படி இருந்தும் ஆனா ஓட விட்டு அடிச்சான்ல, நீ ஓடுறா நான் வரேன்டா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பயங்கரமா இருக்கும் சேர்ந்து வந்தா. இல்ல ஆனா கிளாஷ் வந்து ப்ரோ, கிளாஷ் வந்து ரெண்டாவது நாளே முடிஞ்சிருக்கு. ரெண்டாவது நாளே தூங்கி ரொம்ப ஓபனா எக்ஸ்போஸ் ஆயிருப்பாயா. ரொம்ப சீமாயிட்டு இல்ல இல்ல ஓப்பனிங் டே வந்துட்டு அதான் 20 கோடி ஏகே இது வந்திருக்கும், 5 கோடி குறைஞ்சிருக்கும், புரியுதா? அந்த 5 கோடி இவனுக்கு வந்திருக்கும். ஆனா ரெண்டாவது நாள்ல இருந்து பிரதீப் ராணா தான் வரட்டாமாவே நல்லா இருக்கியா பாடு. ஆனா அலெக்ஸ் அப்ப யோசிச்சு பாரு அந்த சினாரியோ, இவங்க போட்டு இந்த படத்தை அடிச்சுட்டு போனுங்க. நல்லாவே இல்ல இதெல்லாம் ஒரு படம். அசிங்கமா அடிப்பானுங்க சத்தியமா. டிராகன் கொச்ச அடிப்பானுங்க. அங்கே அதான் எக்ஸ்போஸ் ஆயிடுவான். கரெக்டா முன்னாடி சொன்ன எக்ஸ்போஸ் ஆயிடுவானுங்க இவனுங்க. நீ இப்படி ஒரு படத்தை அடிச்சுட்டு அந்த படத்தை நீ வந்து பேசினா அடிச்சிடும், ஜெனரலைஸே அடிப்பானுங்க. அப்புறம் அதான் சொல்லுவீங்களே, ஆன்லைன் ஃபேன்ஸ் இவனுக்கு கொடுக்கலாம்னு வச்சுக்கோ முட்டு, ஆஃப்லைன் ஃபேன்ஸ் காரி என்ன படம் படம் அதுக்கு. ஆனா இல்ல என்ன கேட்டா ஜிபி ஃபிளாப் ஆனா அவனுங்க சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா விஜய் பாலா? ப்ரோ இது ஃபேமிலி படம் இல்ல ப்ரோ. இல்ல இப்போ இந்த விக்ரம் எல்லாம் நீ எல்லா படத்தையும் பாரு, எல்லா ஆக்ஷன் ராவா தான் எடுக்கிறானுங்க, குடும்பத்துக்குன்னு தேவையில்லாம தான் எடுக்கிறானுங்க. அதெல்லாம் ஓடலடா பைத்தியக்காரனு. ஃபேமிலி படம் இல்ல இல்ல போயிட்டு வந்து அவங்க சொல்லுவாங்க படம் நல்லா இருக்குன்னா அதுக்கு ஒரு மாதிரி சொல்லுவாங்க, நல்லா இல்லன்னா ப்ரோ நீங்க வந்து இந்த மாதிரி பாடுங்க. அதாவது அவன் இதை சொல்லும் போதே நமக்கு அது வந்து தெரிஞ்சிடும். ஆனா எனக்கு த்ரிஷா பச்சை கலர் ட்ரெஸ்ஸ பார்த்து பச்சையா வாடை அடிக்குது. படத்துல எல்லாரும் பிள்ளைங்க மாதிரி இருப்பாங்க, இந்த பகீரா அந்த மாதிரிதான் இருக்கும்னு தோணுது. பாப்போம், மார்க் ஆண்டனி மாதிரி இருக்கும்னு நினைக்கிறானுங்க. ஆனா இனிமே எப்படி நான் ஏகே ஃபேன்ஸ் நினைக்கிறதே மட்டமா இருக்கும், அதோட மட்டமா தான் ஏகே தருவாரு. அது ஒரு நம்பிக்கை. ட்ரிபிள் ஏல செகண்ட் ஹாஃப்ல சிம்பு வருவார் தெரியுமா? ஆட பாருங்க, இது ரொம்ப மட்டமா. அவரு நம்மள கை விட்டுதுலடா அலெக்ஸ். உண்மையில இல்ல இப்ப கடவுளே அஜித்தேன்னு அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் விஜய் ஃபேன்ஸ் போய் டார்ச்சர் பண்றாங்க. நீ என்ன பண்ற ஒரு அறிவு விட்டு, அதான் விஜய் ஃபேன்ஸே ஒரு ஏகே ஒரு டே டைம் ஒர்க் பண்ணுகிறாருன்னு கேட்டேன். எவ்வளவுயா ரொம்ப ரொம்ப 2 வருஷம் கஷ்டப்பட்டு ஹைப் பண்றாங்க விடாம வச்சு. அப்படியா? அப்ப படத்தை நான் எடுக்கிறேன், நீ எடுக்காது. நான் தான் அந்த கதையை சொன்னதுன்னு.
எனக்கெல்லாம் ஒரு டைம்ல இவனை என்னடா இவ்வளவு பாவமா இருக்கான், என்னடா ஆச்சு இவனுக்கு அப்படிதான்டா இருக்கு. நம்ம எல்லாம் ஒரு டைம்ல யோசிச்சு பார்க்கும்போது என்னடா ஆச்சு இவனுக்கு இப்படி ஆயிட்டான்டா அப்படின்ற மாதிரி தான் ஆனா இல்ல இதுல மென்டலா மட்டும்தான் வீட்டுல என்ன ஜட்டி போட்டா இந்த வருஷம் விஜய் அலெக்ஸ் படம் நீ அஜித்தை கூட நான் சில விஷயத்துல ஒரு விஷயத்துல நான் பெட்டர்னு சொல்றேன், பாராட்டலாம் பெட்டர் சொல்லுவேன். என்னன்னா ஒரு சைட்ல இருப்பான், அவனோட சைட்ல மட்டும் இருப்பான். நீ போய் எவனுக்கும் போய் சொம்பு அடிக்கிறது, எவனுக்கும் போய் நிக்கிறது அதை பண்ண மாட்டான். அந்த ஆள் அந்த கேரக்டர் கிடையாது. அவன் வழியில அவன் போவான், எனக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணிட்டு போவான். இந்த மென்டலா தாயில் இருக்கான் பாரு, இவன் பாத்தீங்கன்னா டிஎம்கேல உட்காந்து டிஎம்கே பெருமையா பேசுவான். இன்னைக்கு பேரு அம்மா வீடியோ போட்டிருக்கான், அவன் கட்சிக்கு வர மாட்டேங்கிறான், ஆனா பேசவும் தேவைங்கிறான். அவன் எதுல தெரியல. நம்மளே அணில் நான் ஆனஸ்டா சொல்றேன், கேரக்டர்னு வந்துட்டா அது உண்மையிலே இதெல்லாம் பெட்டர் தான். அஜித் வன்மம் பெருசா இது பண்ணாது. ஆனா ஏதாவது கூடுகிற தற்கூறிங்க நிறைய பேர் பண்ணுவானுங்க, அது வேற விஷயம். ஆனா அஜித் சில டைம் கக்குவான், அவனும் பெரிய நல்லவன் இல்ல. ஆனா ரஜினி யாருன்னா ஆனா ரஜினி யாருன்னா எச்சக்கலை. இல்ல எச்சக்கலைக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது உங்களுக்கு அது இதுக்கு மேல சொல்லி புரியவே அவசியம் இல்ல. அவன் என்ன வேணா பண்ணுவான். அதான் சொல்றேன், எச்சக்கலை. அதான் கரெக்டா சொன்னேன். பாரு, டிஎம்கே ஃபங்க்ஷன்லயும் சொம்பு தூக்கினு, இன்னைக்கு ஏடிஎம்கே இதுல சொம்பு தூக்கினு என்ன வேணா பண்ணுவாங்க, என்ன வேணா நீங்க நினைக்கிறத விட கேவலமா பண்ணுவாங்க. கொஞ்ச நாள் இருங்க பாய், நமக்கும் சொம்பு தூக்குவாரு, வெயிட் பண்ணுங்க வரும். அதான் ரெண்டு கட்சிக்கு சொம்பு தூக்கி பிஜேபிக்கு சொம்பு நக்கி இவ்வளவு வேலையும் பண்ணிக்கிட்டு நியூட்ரல் சொல்லி சுத்தி நிக்கிறான். இது பரவாயில்ல. இல்ல படத்தை நம்மள வச்சு எடுக்கிறான்னு அப்பா இல்ல கலைஞரை பிரைஸ் பண்ணா பரவாயில்ல, ஸ்டாலினை பிரைஸ் பண்ணா பரவாயில்ல, உதயநிதி பிரைஸ் பண்ணிடுறாரு. இல்ல இதெல்லாம் எப்படி இருந்ததுன்னா பாவண்டே எங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குதுடா, தலைவரை பார்த்தா ஏடா பண்ணிக்கிறீங்க, கூட்டு வச்சாதான். கவலைப்பட வேணாம், 2026 ட்விட்டர்ல போடுவார்ல போஸ்ட், உங்களுக்கு அண்ணனுக்கு விஷ் பண்ணுவார்ல, அப்ப பாத்து. ஆனா ரஜினி ஃபேன்ஸும் இவனுங்களும் ஒண்ணு சேர்ந்திருக்கானுங்க போல ரீசெண்டா, பயங்கரமான காம்போவா இருக்கு ப்ரோ. இனிமே இல்ல இவனுங்க எனக்கு டவுட் என்னன்னா, இப்போ வருஷத்துக்கு ஏதாவது விஜய் படம் வருது, நீ ரஜினி படத்துக்கு உப்பு போட்டா பரவாயில்ல, இந்த வருஷம் விஜய் படம் கிடையாது. இவனுங்க நியாயமா பார்த்தா குட் பேட் அக்லி எடுத்துன்னு போயிட்டு சண்டை போடணும். ஆனா குட் பேட் அக்லி நாசமா போகணும் இவனுங்களுக்கே தெரியுது. அதான் சொல்றேன், இது ஒரு மைண்ட் செட், ஒரு எப்படி நான் ஒரு தாழ்வு மனப்பான்மை, நம்மளால இது பண்ண முடியாது, அவன் இது பண்ணக்கூடாது. நீ இங்கதான் இப்போ இவனுக்கு இங்க எக்ஸ்போஸ் ஆவானுங்க பாரு. ரஜினி ஃபேன்ஸ் தனுஷ்க்கு உப்பு போட்டுன்னு போனுங்க, தனுஷ் எல்லா மூவிக்கும் உப்பு போடுவானுங்க. ஓகேவா, இங்க என்ன பேச்சு பேசுறானுங்க யோசிச்சு பாரு. நம்ம படம் வரும்போது இவனுங்க தான் பண்றானுங்க, அதான் பண்றானுங்க, விஜய் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கான, விஜய் தான் எல்லாத்துக்கான ஊன்னானுங்க பாத்தியா. இப்ப இவன் ஜிபியூக்கு உப்பு போடுறானா இல்ல தனுஷ்க்கு உப்பு போடுறானான்னு பாக்கலாம் அந்த சொட்டையன்ஸுங்க. இங்கதான் இவனுக்கு கதையே இருக்குது. இவன் இவனுங்க என்ன கேட்டா இல்ல தனுஷ் போன் பண்ணுவான், இவன் பொண்ணு கூட்டின்னு போ, என்ன பண்ணுறது, அதான் எல்லாம் முடிஞ்சு. இதுக்கப்புறம் என்ன டைவர்ஸ் தெரியல, ஒன்னதான் கேள்விப்பட்டேன். அவங்க அபிஷியலா வாங்காம ஒன்னா இருக்காங்க. அப்படி ஒன்னா இருக்கட்டும், ஒன்னா அதனால அவங்க பர்சன்டேஜ் போவே தேவையில்ல. ஆனா மேட்டர் கன்செப்ட் அவங்க எல்லாம் இருக்கட்டும், மேட்டர் மென்டல் தானே, அவங்க நல்லா இருக்கட்டும். அதெல்லாம் இப்ப நீ யாருக்கு உப்பு போறன்னு பாக்கலாம்டா, இதுதான் மேட்ரு. எப்பயுமே வழக்கமா தனுஷ் படத்துக்கு ஒண்ணு வச்சிருப்பான், ரஜினி அவர்கள் தனுஷை பாராட்டி. என்ன கேட்டா இல்ல மாஸ்டர் தலைவர் த்ரெட் போடுவாரு, சபா நான் த்ரெட் போட்டாப்பா, என்ன பண்ணுகிற ஒண்ணுதான் பொண்ணு. அதுதான் இப்போ ரியாலிட்டி எக்ஸ்போஸ் ஆயிடும். ஓகேவா, நல்லா எக்ஸ்போஸ் ஆயிடும். இந்த ஜிபி ஹிட் ஆயிடுச்சுன்னா அந்த ரஜினி நியூ இயருக்கு யூஸ் பண்ணா பாத்தீங்களா, அதை தூக்கி போடுவானுங்க. ரஜினி போட்டனால தான் ஹிட் ஆச்சுன்னு விட முடிச்சு ட்ரை பண்ணாங்க, நடக்கல, ஜிபிக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆமாமா, இதுல ஏதோ அஜித் வாழ்த்து சொல்லி போட்டாரு, விடாமுயற்சி ஹிட் ஆகணும், எவனோ ஒருத்தன் போட்டிருந்தாரு ரஜினி ஃபேன், எவனோ நல்லா ஹிட் ஆச்சுரா, சூப்பரா ஹிட் ஆச்சு விடாமுயற்சி, வேற மாதிரி. இந்த மாதிரி ஒரு ஹிட் நான் பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி அந்த நாய் ஏதோ ஒரு வேர்ல்டு கப்புக்கு நமக்கு வாழ்த்துக்கள் சொன்னாயா, அந்த கப்பே அடிக்கலையா 23. ஆனா ப்ரோ இல்ல, உண்மையில எனக்கு ரஜினி ஒரு டைம் நம்ம மேல பாசமா இருந்தா நானும் மதிப்பேன். ஏன்னா மெர்சல் டைம்ல நான் எல்லாரும் அடிக்கும் போதும் இவனை சப்போர்ட் பண்ணான். அதுக்கடுத்து சர்க்கார் டைம்லயும் ஏதோ ஒரு இடத்துல கூட ஒரு ட்வீட் கூட போட்டிருந்தான், ஏதோ ஒரு இடத்துல நினைக்கிறேன். ஆமா, ஆனா அப்பெல்லாம் நல்லாதான் இருந்தான். அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு கிளாஷ் என்னன்னா, விஜய் அந்த நம்பர் 1 பொசிஷன் போறது அந்த டாப்ல எல்லாருக்குமே தெரியுது. இன்னும் நான் ரஜினிக்கு என்னன்னா, நான் சொம்பிடிச்சா அவன் புரியுதா,
இன்னொருத்தன் வளரும் போது நான் சொம்பு பிடிச்சேன்னா அதை நான் டவுன் ஆயிட்டேன்னு நானே ஒத்துக்கிற மாதிரின்ற அந்த ஒரு இது புரியுதா? அதனால இவனும் வந்துட்டு கொஞ்சம் இது பண்ண அலெக்ஸே ஆரம்பிச்சான். அவனுக்கு என்ன தெரியுமா, நான் மேலன்னு வச்சு நான் மேலயா நான் வந்து டாப்ல இருப்பேன், கீழே இருக்கவனுக்கு வந்து நான் வந்து என்னோட ஆக்டர்ஸ்க்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணுவேன், இல்லங்க நான் டாப்ல இருந்துக்கினே. இல்ல சப்போர்ட் ஆனா அலெக்ஸ் தப்பா புரிஞ்சுக்கிட்ட. விஜய்னா கில்லி அந்த டில் போக்கிரி வரைக்குமே அவர் நம்பர் ஒன்ல இருந்தார் சீரியஸாவே. அந்த டைமிங்ல அவன் நம்ம சப்போர்ட்டே பண்ணிருக்க மாட்டான். நல்லா கவனிச்சு பாரு. இல்ல அந்த இல்ல அதுக்கப்புறம் இல்ல இல்ல டவுன்ஃபால் ஒண்ணு வந்துச்சு பாத்தியா? இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ, ஆஹ் அப்படி இல்ல. இல்ல இல்ல உங்களுக்கு கில்லியோட 200வது நாள் ஷீல்டே வந்துட்டு ரஜினி தான் கொடுத்திருப்பான். அப்பெல்லாம் யாருக்குமே அந்த இல்ல உண்மையில அப்பெல்லாம் காண்டு கிடையாது. ஏன் போக்கிரி டைம் கூட காண்டு கிடையாது. கத்தி லிங்கா டைம் அப்போ ஒரு எனக்கு தெரிஞ்ச அவன் தான் ரஜினி ப்ரோ வீடியோ வர வேண்டியது. அவனை தான் ப்ரோ. ஆஹா, பிரபுதேவா ரஜினி இன்வைட் பண்ணியிருந்தான் ப்ரோ. அவன் வரமாட்டேன்ட்டான். அதனாலதான் கமல் வந்தாரு. இல்ல அதான் நோட் ப்ரோ, பண்ணி இப்ப பாரு. இல்ல இல்ல இதெல்லாம் நம்ம ஸ்ட்ராங்கா சொல்ல முடியாது. ஆனா எனக்கு கத்தி டைம் கொஞ்சம் அது எனக்கு தோணும். ஏன்னு கேட்டா அந்த வருஷத்துல வந்துட்டு பெரிய அது விஷயமாயிடுச்சு. அது வெளியே ஆஃப்லைன்லயே சண்டை ஆயிடுச்சு. அதான் லிங்காவா கத்தியா அப்படின்னு ஒண்ணு போயிடுச்சதான் இந்த அதே மாதிரி போச்சு. அதுல பார்த்தா அதான் ஹையஸ்ட் கிராஸ்ன்னு சொல்லிட்டு லைக்காவே ஏன் இவனுக்கு உப்பு போடுற லைக்காவே போட்டிருந்தான் அபிஷியல் ட்வீட். நம்பர் 1 இதான் கலெக்ஷன் படம் இதுன்னு கத்தி. அது அங்க அந்த இருந்து படம் தான் அங்க ரிலீஸ் இருந்து ஆனதே நம்மளாலதான் ப்ரோ. சீரியஸாவே லைக்கா லான்ச் ஆனதே நம்மளாலதான். இல்ல ஆனா இல்ல இது எப்படிதான் ஆகுது லைக் விஜய் கஷ்டப்பட்டு ஆனா நிறைய போராட்டம் அப்புறம் லைக்கா தொடங்கி வச்சா ஏகே வந்து ஏகே தலைவர் அதான் கிளியர் பண்ணிடுவான். எப்படி கிளியர் பண்ற மட்டும் பேர் தம்பி அந்த ராடு எடுக்க அதான் விடவே கூடாது. இந்த இந்த வடியில பைக் அடிச்சு ஓடப்பானே பெட்ரோல் எடுத்து அந்த மாதிரி பண்ணியிருந்தானுங்க. சல்லி இப்ப சல்லியா இவ்வளவு நோக்கிட்டாங்க. சொல்றானுங்கல்ல அலெக்ஸ், விடாமதி சரியா ப்ரொமோஷன்ஸ் பண்ணல. சஞ்சய் படத்தை மட்டும் எப்படி மிரட்டி விடாம மட்டும் பாருங்க. நிறைய ஹூப் இருக்கு. ஆனா இல்ல ப்ரொமோஷன்ஸ் வைஸ் சொல்றேன். இல்ல எல்லாம் நோட் பண்ணீங்களா? எஸ்கேவே லைக்காக்கு ப்ராஃபிட் தான் கொடுத்தான் டான் படம். அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன் அது ஓகே, மல்டி ஸ்டார் ஓகே. ஆனா ஏகே என்ன பண்ண இல்ல ஒரு ஒரு மொக்க படத்தை காப்பி ரேட் வாங்கி காசு கொடுத்து அதுவும் வீண் செலவு புரியுதா? இது ஒரு ஹை பட்ஜெட் போட்டு இவனுக்கு ஒரு 100 கோடி சம்பளம் கொடுத்து டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட எல்லாம் பேசி ரிலீஸ் பண்ணா ஓகே. இதுல இப்ப ஆனா கமல் எனக்கு ரொம்ப பிடிச்சதுப்பா. இந்தியன் 2 வேற மாதிரி பண்ணாரு. அவரும் ரொம்ப நல்லா பண்ணாரு. இதுல பார்ட் 3 வேற வருதாமே இந்தியன் 3. அளவர்றாடி அது எப்பயுமே வீட்டுக்கு எப்படி சொல்றது, டோர் சாத்தும் போது ஒரு கதமா டப்புன்னு இழுத்து சாத்துவோம்ல, அந்த மாதிரி டப்புன்னு இழுத்து விட்டு போயிட்டா அப்படி. ஆனா இழுத்து சாத்தும் போதுதான் தலைவர் காலை விட்டாரு லாஸ்ட். யோ வலிக்குதே. ஏய் அது அவன் அவன் கெரியர்ல ரீசெண்டா பெரிய டிசாஸ்டர்ரா. அதெல்லாம் லைக்காலாம் செத்துட்டான். இல்ல அதுல கேமியான முட்டு குத்தானுங்களே. ஏன்டா எந்த ஊர்ல 1.5 மணி நேரம் கேமியா பண்ணிருக்க? விக்ரம் படத்துல கமலே 1.5 மணி நேரம் கூட வர மாட்டான். 1 மணி நேரம் தான் வருவான் என்ன கேட்டா. பாதி நேரத்துல ஃபாஸ்ட் பாசல் தான் இருப்பான். நீ கேமியோ வச்சுக்கோ, ஏன் நீ கேமியோ கூட வச்சுக்கோ. எதுக்கு வந்து நீ கேமியோ பண்ண? பொண்ணுக்காக, பெற்ற பெண்ணுக்காக. இதான் எனது மகள். சும்மா அலெக்ஸ், அந்த படம் மம்முட்டி பண்ண வேண்டியது. இந்த நாய் குறுக்க பூந்து நான் பண்றேன்மா சங்கின்றானுங்க எல்லாம் அப்படி உள்ள பூந்துட்டான் நாய். இல்ல மம்முட்டி நினைச்சிருப்பாரு நான் மகாவாக இருக்கிறேன். அவன் சங்கின்னு அப்பப்போ எக்ஸ்போஸ் ஆயிடுவான்யா. எக்ஸ்போஸ் ஆயிட்டு அப்பப்போ நியூட்ரல்னு இந்த மாதிரி ஏதாவது இது பாரு. நீங்க சம்பந்தமே நம்ம அம்மா அப்பா இதுக்கு வந்து இது பண்ணினா பாரு. இதெல்லாம் இல்ல தலைவர் சங்கி இல்லைன்னா தான் டவுட். இதுல அவங்க 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 பொண்ணுதான் மேல ஏறி எங்க அப்பா எல்லாம் சங்கின்னு கூப்பிடுறாங்க. என்னங்க ரஜினி வந்து நண்பர் இல்ல இல்ல அவளே சொன்னாங்க. ஆமா எங்க அப்பா சங்கிதான். இல்ல அவங்க தலைவர் ரியாக்ஷன் பாத்தியா? இல்ல 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 சாதி ப்ரோ, இல்ல தலைவர் ரியாக்ஷன் ஆகா தேர் இழுத்து விட்டுருவா போகுது. ஆல்ரெடி என்ன அடிக்க ஒரு கேமியோ பண்ணதுக்கு ஏன் டியூடி பண்ணி உதயநிதியா யாரு? இல்ல ஒரு போட்டோ போட்டுட்டு இருக்கீங்க டிவில ஓடுது அதுவா? எங்க வீட்டுல இதுல இருந்து என்ன தெரியுது? உதயநிதி உலகம் போற்றும் உதயநிதி எங்கும். பாட்டை கேட்டா அந்த பஸ் அந்த டயர் எல்லாம் கலண்டு விழுந்திருக்கும் ப்ரோ. அந்த வீடியோ தான் இல்ல இல்ல ப்ரோ இது பரவாயில்ல. அந்த வீடியோ இல்ல இல்ல நீங்க பிரியாணி மேனு ஊப்பிங் ட்ரோல் எல்லாம் பாத்துறீங்களா? பிரியாணி மேனு சத்தியம் வயிறு வலி. ஒரு 4-5 போட்டோ வச்சிருப்பான் பின்னாடி
போட்டோ வச்சு லைனா வந்து சாமி விடுற மாதிரி ஒரு இல்ல வீடியோ. அதான் யூடியூபர்ஸ்ல ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது. இந்த இர்ஃபான் இவ்வளவு தப்பிக்கிறதுக்கும் பிரியாணி மேன் ஜெயிலுக்கு போனதுக்கும் நிறைய வித்தியாசம் அதான் நிறைய இருக்குது. ஏன் பரிதாபங்கள் வந்து அதான் அரசியல் கரெக்டா சொன்னேன். பிரியாணி மேன் வந்து நார்மலா இருந்திருப்பான், நீ வந்து அடிச்சிருப்பான், ரொம்ப பண்ணிருக்க மாட்டான். ஆனா என்னைக்கு உள்ள போயிட்டு வந்தானோ அப்ப அடிக்க ஆரம்பிச்சிட்டான்டா. கண்ட மணிக்கு அடிதான், பயங்கரமா அடிக்கிறான். அவன் தெரிஞ்சு போயிடுச்சு. ஊபியவா? ஆமா ரீசெண்ட் வீடியோஸ் பார்த்தா இல்ல அதான் அடிக்கடி கவுண்டர் போட்டு அடிப்பான். அதான் இந்த மாதிரி இது சரியில்லை அது சரியில்லை தான் நம்மள ஏதாவது சொன்ன தப்பு பண்ணுவானுங்க அந்த மாதிரி அடிப்பான். நான் எனக்கு தெரிஞ்சு இர்ஃபான் எல்லாம் வந்து என்ன பண்ணிட போறான் எதுக்குன்னா அந்த கம்யூனிட்டிக்காக. நான் வந்து ஓப்பனா சொல்றேன்டா, சீரியஸா ஒன்னே சொல்லட்டுமா, அந்த கம்யூனிட்டிக்காக அவன் பண்ணிட்டு இருக்கானுங்கடா, வேற ஒண்ணுமே இல்ல. நீங்க ஆனா எனக்கு இர்ஃபான் எல்லாம் சாப்பிடறத பார்த்தா அது இப்ப நானும் ஃபுட் பிளாக் எல்லாம் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன், எல்லாம் பார்த்துதான் இருக்கேன். சில பேர் சாப்பிடும்போது இரிட்டேட் ஆகும், புரியுதா? எவ்வளவு பக்கத்துல உட்காந்து கல்தா மட்டும் அடிக்கலாம் அடிச்சிடலாம் சரி அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்டா உயிராக தள்ளிப்பு சாப்பிடுறான்ற மாதிரி. அலெக்ஸே அவன் அது பண்ணது கூட எனக்கு சம்டைம்ஸ் அவன் ஃபுட் பிளாக் பண்ணும்போது எப்ப திரும்ப எரிச்சலா இருக்கும். அவன் பா என்னங்க அது அப்படின்னு நம்பரு காண்டாதான். அவன் சாப்பிட்டு ஒழுங்கா நல்லா இருக்குங்க அப்படின்ற அளவுக்கு நல்லா இருக்கும். அப்பா என்னங்க இது ஆங்க அப்படின்னு பாரு. ஆனா இதுல நிறைய இதுல இன்னொருத்தன் இருப்பான். அன்னைக்கு ஒரு நாள் அங்க போனேன், அன்னைக்கு ஒரு நாள் ஏகே வீட்டுக்கு போனேன், பிரியாணி போட்டேன், அன்னைக்கு ஒரு நாள் ஏதாவது ரஜினி நானே ஸ்க்ரால் பண்ணி பாத்திருக்கேன் ப்ரோ, எல்லாத்துலயும் அதே வரும். நான் நிறைய டைம் அன்னைக்கு ஒரு நாள் எல்லாமே எல்லாம் அதே தான். அலெக்ஸ் அவனுங்க அல்காரிதம் புடிச்சிட்டானுங்க அலெக்ஸ். இப்ப நீங்க பாரு, நீ ஒரு யூடியூப் சேனல்ல வந்து நீ சப்ஸ்கிரைப் பண்ண 30 நிமிஷம் வீடியோ பார்ப்பான், 30 நிமிஷம் வீடியோ பார்ப்பானுங்க இல்ல 10 நிமிஷம் வீடியோ பார்ப்பானுங்களா? ஃபுல்லா பார்ப்பானுங்களா? பார்க்க மாட்டானுங்க. கரெக்டா? ஃபீட்ல வரும்போது ஃபீட்ல வரும், அந்த நீ பார்க்கும்போது வரும் வரும். அதுக்கப்புறம் ரீல்ஸ் விட ஆரம்பிச்சானுங்க. கரெக்டா? யூடியூப் ஷார்ட்ஸ்னு ஒண்ணு விட ஆரம்பிச்சானுங்க, ரீல்ஸ் பண்ணானுங்க. அதனால நிறைய பேருக்கு போயிடும். உண்மையில இல்ல யூடியூப் ஷார்ட்ஸ் எல்லாம் டைம் போறதே தெரியல எனக்கு. அது ரொம்ப போயிட்டே இருந்தது அது பாட்டுக்கு. அதுல எவ்வளவு பெரிய அல்காரிதம்டா. நான் சிம்பிளா ஒன்னு சொல்றேன், நீ இப்போ யூடியூப் ஷார்ட்ஸ் வந்து பாக்குறேன்னு வச்சுக்கேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் vlog ரிலேட்டடா பாக்குறேன்னு வச்சுக்கோங்க, மோஸ்ட்லி ஃபுட் தான் ப்ரோ ரீச் ஆகும். நானே வச்சிருக்கேன் ப்ரோ சேனல். நார்மலா இந்தியா வரைக்கும் மதுரை போனா அந்த மாதிரி போனா போடுவேன். ஆனா ஃபுட் நீங்க ஃபுட்டுக்கு கேஸ்ட் கம்யூனிட்டி எதுவுமே கிடையாது. நல்லா திங்கிறவங்க நல்லா போட்டாலே ஈஸியா பாப்பாங்க. அதனால நீ ஃபுட்ன்றது வந்து வேர்ல்ட் வைட்ல இருக்குது. ஆமா, நீ இவன் அவன் எல்லாம் கிடையாது, எல்லாருமே அது பேசிக்கான பேச்சு. சோ என்ன மேட்டர்னா அந்த அல்காரிதம் வந்து புஷ்டானுங்க. என்னன்னா நீ ஷார்ட்ஸ்ல வந்து நீ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஷார்ட்ஸ் நீ எப்படி ஓபன் பண்ண, ஸ்டார்டிங் வந்து என்னடா இது அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கணும். கரெக்டா? அந்த ஒரு 10 to 15 செகண்ட்ஸ்ல அவன் வந்து ஹைப் கொடுக்கணும். அதுக்குள்ள சொல்லிரணும். அததான் இன்னொன்னு இல்ல ரீல்ஸ் எல்லாம் இதெல்லாம் ட்ரெண்ட் ஆனதுக்கு இன்னொரு விஷயமா அந்த இதுதான். இப்ப எல்லாருமே வந்துட்டு அந்த வீடியோ இப்ப ஒரு வீடியோ தட்டணும் பார்க்கணும், அந்த சோம்பேறித்தனம் அதிகமாயிடுச்சு. இது ஒரே சரி. இன்னொரு விஷயமும் இருக்கு. அது வந்து சொல்லலாம், ஃபெமினிஸ்ட் எல்லாம் அட்டாக் பண்ண சொல்லுங்க, இது இதுதான் உண்மை. நீங்க வேணா ஏதாவது ஒரு பெரிய நாளைக்கு ரெக்கார்டிங் கன்ஃபார்ம் பண்ணி அப்படி சொல்லடா. நாளைக்கு போட்டு புழக்க போறான் மனுஷர. நானே இருக்கேன். எப்படி சொல்றேன்னா நீ நல்லா யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்க, இந்த கேர்ள்ஸ் டான்ஸ் ஆடுறதும் ஃப்ரூட் பாக்ஸும் சேர்ந்தே வரும். பாத்திருக்கியா? இப்போ ஏதோ ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்கப்பா, ஒரு டான்சர் வந்து டான்ஸ் ஆடுறாங்கன்னு வச்சுக்கேன், ஒரு பொண்ணு வந்து டான்ஸ் ஆடுற வீடியோஸ் வருதுன்னு வச்சுக்கேன், நீ அதுக்கு அல்காரிதமே அப்படிதான் இருக்கும். நீ அதுவும் வரும், அப்படியே நீ சைமல்டேனியஸா ஃபுட்டும் ஆட் ஆகும். ஒரு 4 வீடியோ பாப்போம். பட் நீங்க லைக் பண்ணுவீங்க. நான் இன்ஸ்டாகிராம்ல அப்படி பார்த்தது இல்ல, இதுல பாத்திருக்கேன், யூடியூப்ல தான் அலெக்ஸ் நான் சொல்றேன். அது வரும், ஓகேவா? அது எப்படி உனக்கு கொண்டு போகும்னா, அந்த சாங்கோட ஒரு 30 செகண்ட்ஸ் கிளிப் தான் இருக்கும், டான்ஸும் நல்லா இருக்கும், அந்த சாங் ரீச் ஆயிருக்கும். இந்த சாங் எங்கன்னு போய் நீ இந்த சாங் சர்ச் பண்ணி பார்க்க ஆரம்பிப்ப. ரெக்கமெண்ட் பண்ணி பார்க்கும். சோ இதுதான் அல்காரிதம். இததான் வந்து இவனுங்க டெம்ப்ளேட். அதனாலதான் அனிருத் இல்ல இவன் சொல்லிருப்பானே, ஒரு சாங் வந்து உங்களுக்கு எப்படி ரீச் ஆகணும்னா, நீங்க வந்து ரீல்ஸ் மூலியமா நீங்க ரீச் ஆகணும். அந்த 30 செகண்ட்ஸ் வந்து அந்த சாங் கேட்சியா இருக்கணும். அத வந்து எல்லாருமே டான்ஸ் பண்ணி ஒரு பாட்டோட கீத்து சொல்றது வந்து அதுவே அந்த நடுவுல அந்த மாதிரி தான் போயினுக்குது, கொடுக்காம இருக்க. நம்ம தேடுறது கூட நான் தேட கூட இல்லையடா.
அதேதான் மேட்ரு. ஸோ இதுதான் அல்காரிதம். நீ யூடியூபோட அல்காரிதம் இதுதான். உன்னை எங்க கொண்டு போய் கடைசியில எங்க வந்து அதை இது பண்ணுவானுங்கன்றத காட்டுறது தான் அது மேட்ரு. இது பரவாயில்ல. எங்க வீட்டுல வந்துட்டு எங்க எங்க அம்மாக்கு வந்துட்டு ஒரு வாட்ச் வாங்கலாம்னு சொல்லிட்டு பிளிப்கார்ட்ல பார்த்தேன். இன்ஸ்டாகிராம்ல வந்தா பரவாயில்ல, எல்லா ட்விட்டர்ல கூட ஏதோ ஒன்று வந்து நினைக்கிறேன். எல்லாத்துலயும் என்னடா எவன்டா வாட்ச் பண்றான்னு ஒரு டைம் ஹேக் பண்ணிட்டானுங்களான்ற மாதிரி இருந்தது எனக்கு. என்னடா போனை பத்தி ரியல்மி பத்தி பேசுனதுக்கு ரெட்மி போன்ல ரியல்மி தான் வந்து வருது ப்ரோ. ஆச்சரியமா இருந்துச்சு ப்ரோ. இல்ல அது செட்டிங்ஸ் ஒன்னு இருக்கு. பாக்குறேன் அது கூகுள் செட்டிங் ஒன்னு இருக்கு. ஆமா, அத நான் போய் ஆஃப் பண்ணிட்டேன் அந்த ஆட். இது வந்து ஜென்ரலா கேட்ச் பண்ணி நம்ம என்ன பேசுறோமோ அது ரிலேட்டடா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஏதோ ஒரு ஷூ பிராண்ட் பேர் சொல்லியிருப்ப, அந்த ஷூ பிராண்ட் பேர் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஃபீட் பண்ணி காட்டி அதோட ஆஃபர்ஸை போட்டு அந்த ஆஃபர்ஸ் எது பெஸ்ட்னு சொல்லி அதுல என்ன ஒரு ஹைலைட் தெரியுமா, வைத்தறிச்சல் எங்க வரும் நான் சொல்றேன் பாரு. இது வந்து நான் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சனால சொல்றேன், எத்தனை பேர் டிஸ்அக்ரி அக்ரி பண்றீங்களோ ஓகே ஃபைன். நீ ஒரு ஷூ வந்து பாக்குற, நைக் ஷூ வந்து பாக்குற, ஒரு மாடல் பாக்குற, அது வந்து 60 to 70% ஆஃப்னு வச்சு வருதுன்னு வச்சுக்கோ. நீ அதை கிளிக் பண்ணி உள்ள போவ, உன் சைஸ்ல இருக்காது. நீ ஆஃப்னு பாத்திருப்ப, கிளிக் பண்ணி உன் சைஸ் இருக்காது. ஓகேவா, நீ அந்த ஷூ சைஸ்ல இருக்காது. அப்படியே சைஸ்ல இருந்து நீ அதை கார்ட்ல போட்டேன்னு வச்சுக்கேன், 2 நாள் கழிச்சு பாரு ஸ்டாக் அவுட்னு வரும், அந்த சைஸ் இல்லைன்னு வரும். நீ கார்ட்ல போட்டு அந்த ஷூவை வந்து பாத்தீங்கன்னா 2 நாள்ல ஸ்டாக் அவுட் அவர் வந்து இது ஆயிடும். அப்படியே நீ ஒரு 2 நாள் திருப்பி ஒரு 2 நாள் கழிச்சு போய் நீ பாத்தீங்கன்னா அந்த ஷூ 60-70% எல்லாம் கிடையாது, 10% டிஸ்கவுண்ட்ல போடுவான். இவனுங்க எங்க வந்து அந்த ஷூ உன்னை வாங்க வைக்கிறதுக்காக வெளியில 60 to 70 இருக்கும், நீ உள்ள போனா சைஸ் இருக்காது. நீ என்ன பார்க்கும் போது வாங்கணும்னு உனக்கு தோணிடும், புரியுதா? வாங்கிடும். மார்க்கெட்டிங் இதோட அல்காரிதம் இதுதான். சோ உன்னை எப்படி ட்ராப் பண்ணி பரவாயில்ல. இந்த தமிழ் டெக் ஞாபகம்தா? தமிழ் டெக், ஆமா. அது ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் போன் போட்டான் 15,000-20,000. நம்ம பட்ஜெட் அவ்வளவுதான், புரியுது. அதுக்கு மேல நானும் போக மாட்டேன். நல்லா சரி லேட்டஸ்டா இப்ப என்னன்னா நான் வாங்குறது கொஞ்சம் மாசம் கழிச்சு வாங்குவேன். ஏன்னா இப்போ கொஞ்சம் போன் இது கொஞ்சம் பழசாயிடுச்சு. இப்போ சரி சும்மா டச் பண்ணி பாக்குறேன், அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல வருது. ஏன்னா ஒரு வீடியோ பார்க்க விட மாட்டீங்களாடான்ற மாதிரிதான் இருந்தது. இவனுங்களா இது ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. ரிலையன்ஸ்ல எடுத்தனா செம்மையா பண்ணுவானுங்க. நீ 3000 ட்ரெஸ் வாங்கணும்னு வச்சுக்கோங்க, ஒரு 1500 கூப்பன் கொடுப்பானு பாத்திருக்கியா? ஆனா நீ 1500 வாங்க கூடாது, 3000 வாங்கினாதான் 1500 ஃப்ரீ. ஆனா இதுல மோஸ்ட் ஆஃப் இல்ல ஃபேமிலி அந்த மாதிரி தான் இது டக்குன்னு வாங்கிடுவாங்க. ஆசைப்பட்டு கூப்பன் வேணும் கொஞ்சம். அது 2 மாசம் தான், 1 மாசம் தான் லட்சம் வேலிட். இப்ப நீ இந்த மந்த் ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஜூன்ல வாங்குறப்பா, இப்படி கணக்கே வச்சுக்கோ, ஃபெப்ரவரி நீ வந்து ஒரு 5000 ட்ரெஸ் எடுக்கிற, உனக்கு கூப்பன் வந்து ஒரு 2000 1500 கூப்பன் கொடுக்குறான். இந்த மாசம் நம்ம தமிழ் பீப்புள் இங்க இருக்க நார்மல் இந்தியன்ஸ்ல என்ன, ஒரு மாசம் பர்ச்சேஸ் பண்ணா அடுத்த ஒரு 3 இல்ல 6 மாசம் கழிச்சு தான் செகண்ட் பர்ச்சேஸ், கரெக்டா? அப்போ நீ 1500 கூப்பன் கொடுத்தா உனக்கு என்ன இருக்கு, 1500 ஆஃபர் இருக்கு. ஆனா போனவனே தான் சொல்லுவான் நீ 3000 ட்ரெஸ் எடுத்து தான் 1500 ஃப்ரீன்வான். உன்னை 2வது மாசம் துணி எடுக்க வைக்கிறது தான் உன்னோட ஸ்ட்ராட்டஜி. இதுல பை ஒன் கெட் ஒன்னு. இப்போ ஆனா என்ன கேட்டா பை ஒன் கெட் டூ எல்லாம் எப்படா இதெல்லாம்ன்ற மாதிரி இருக்கு. அது எங்க இருந்து வருதுன்னே தெரியல சிலதெல்லாம். பீட்டர் எங்கெல்லாம் பாரு 2017 மேனுஃபேக்சரிங் யூனிட் அது, ஓகேவா? மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ்னு ஒன்று இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 2016 to 2017 வந்து தைச்சிருப்பானுங்க அந்த ட்ரெஸ்ஸை, ஓகேவா? அது ஸ்டாக் அவுட் ஆகாம கிளியரன்ஸ்லயே வந்து மாட்டி அங்கேயே கடந்திருக்கும், கிளியரன்ஸ் ஆகாம. நீ 2024-25 எப்படி அதை தள்ளுவானுங்கன்னா 2000 ஃப்ரெஷ் பீசஸ் வந்து வச்சிருவானுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதை மிக்ஸ் பண்ணி வச்சிருவானுங்க, ரிலேட்டடா இருக்கும், ஓகேவா? நீ பிளாக் ஃபேண்ட் நீ எந்த வருஷம் மாடல்லாம் பார்க்க போற, இல்ல செக்குடு ஷர்ட் நீ எந்த வருஷம் நான் பார்க்க போறேன்? பார்க்க மாட்டேன். இவல இந்த பிக் பாஸ்னு ஒண்ணு இருக்கு. பிக் பாஸ் நான் தான் பிக் பாஸ் இல்ல, Dress பிக் பாஸ், Dress இதெல்லாம் ஒண்ணு போட்டுருப்பாங்க. அதுவும் நீ டிமார்ட் போயிருக்கியா? இல்ல ப்ரோ, இதுல மிக்ஸ்டு பிராண்ட்னு சொல்லி வச்சிருப்பாங்க ப்ரோ. ஆனா அவங்க என்னன்னா நெட்ல இருக்கிற பிரைஸ் வந்து அபிஷியல் பிரைஸ் தான் இருக்கும். பட் நீங்க அதுல போயிட்டு நானா போய் பாத்திருக்கேன். இப்ப நீங்க பூமா டிஷர்ட் எடுக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது நீங்க ஷோரூம் போக கூடாது, மிக்ஸ்டு பிராண்டுன்னு இருக்கும். ஆனா அங்க எல்லா பிராண்டும் வச்சிருப்பாங்க, எல்லாமே புதுசா இருக்கும். நீங்க இங்க போயிட்டு ஒரு பூமா டிஷர்ட் ரெட் கலர்ல இதுல இருக்கும், அதை உள்ள அந்த டிஷர்ட்டுக்கு வந்து உள்ள ஒரு ஸ்டிக்கர்லாம் இருக்கும். அதாவது அந்த பில் மாதிரி, பில் கிடையாது, அவங்க ஸ்டிச்சே பண்ணிருப்பாங்க எல்லா லெட்டரும். ஸோ நீங்க அதில் பாத்தீங்கன்னா அந்த வருஷம் 2019-18 போட்டிருக்கோம். ஆனா பார்க்க ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஆனா நீங்க அதை ஒரு 1 டைம் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அதோட இது எல்லாம் போயிடும்.
ஏன்னா அது எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. சோ இத இவங்க ஒரு ரேட்டுக்கு வாங்கிட்டு அவங்க வச்சிருக்கிற, அதாவது அப்போ என்ன ரேட் இருந்தோ அதே ரேட்ல வந்து அப்படியே அதே சேல் ரேட்ல பண்ணுவாங்க. எக்ஸாக்ட்லி அதே ரேட்ல சேல் பண்ணுவாங்க. இதுதான் எனக்கு ஒரு டைம் வந்து போட்டோன்னே சுருங்குச்சு. பிராண்டட் எப்படி சுருங்குன்னு பார்த்தா உள்ள நல்லா பார்த்தா இப்படி இருக்கு. நெக்ஸ்ட் டைம் அதே ஷாப் போய் பார்க்க நிறைய ட்ரெஸ் அப்படிதான் இருக்கு. இதுதான் ஆனா பிராண்டட் அப்படின்னு போட்டிருக்கோம். ஏன்னா அது எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. அப்பதான் தெரியும் ஒரு ட்ரெஸ் வந்து எக்ஸ்பைரி ஆகும்னு எனக்கே அப்பதான் தெரியும். ஏன்னா அந்த இது முடிஞ்சது, குவாலிட்டி முடிஞ்சிருது. குவாலிட்டி முடிஞ்சது. இதுதான் இது நிறைய இருக்கு. ஒன்னும் இல்ல லைக் டிமார்ட் குள்ள போற சிவகார்த்திகேயன் ஒரு படம் நடிச்சுப்பான் தெரியுமா? இந்த சூப்பர் மார்க்கெட் எல்லாம் விக்கிற மாதிரி. என்னது இது? வேலைக்காரன் படத்துல வேலைக்காரன். அது சொல்லுவேன். அவன் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருப்பான் பாரு. முன்னாடி எது வச்சா அட்ராக்டிவா இருக்கும், ஸ்மெல் ஆகும், கிட்ஸ் அரிசி அதெல்லாம் சாப்பாடுலாம் கடைசி இருக்கும். நீ போய் நீ வந்து ஒன்னும் இல்ல, ஒரு எக்ஸாம்பிள் டிமார்ட் போ. உன்னோட கான்செப்ட் என்ன தெரியுமா இருக்கணும்? நீ வந்து மளிகை சாமான் வரும், எண்ணெய் பருப்பு இப்படிதான் வாங்க போறேன்னு வச்சுக்கோயேன். ஆனா உன்னை அது பண்ணவே விட மாட்டானுங்க. நீ அங்க போனேன்னு வச்சுக்கோயேன், 1000 ரூபாய்க்கு நீ பட்ஜெட் வச்சிருந்தா 3000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். நம்ம வேற ஒண்ணு வாங்குற மாதிரி மைண்ட் ஆயிராங்க. தூண்டிடும். ஒன்னும் இல்ல, ஸ்வீட் வந்து 60% ஆஃப்னு போட்டிருப்பான். ஆனா கோயால அது கான்செப்டே 40%க்கான வேல்யூ தான் அதுல போட்டிருப்பான். ஆனா அதை 100% போட்டு ஏமாத்தியா 60% ஆஃப்னு போட்டு வைப்பான். எது உன்னை வந்து அட்ராக்டிவ் பண்ணி வாங்க வைக்கிறது தான் மேட்ரு. இதெல்லாம் வந்து பெரிய கான்செப்ட்னு வச்சுக்கோ. நம்ம ஸ்பேஸுக்கு அது தேவையில்ல. தெரியும். இதுதான் மேட்ரு. சரி, இப்ப யார அடிக்கலாம்? ஏதாவது கண்டென்ட் விடுங்க गाइस. எனக்கு இத கேட்றப்பா. ஏதாச்சும் கடையை அடிக்கணுமா இல்ல எப்படி? இல்ல இந்த நண்பன்டா படத்துல ஒரு டைம்ல வாங்க அடுத்த கடைக்கு போய் அடிப்போம். அது மாதிரிதான் கடை. அந்த கட்டையத்தின் போய் எல்லா கடையிலயும் வச்சிருக்கிறேன். ஆனா நல்லாதான் போகுது. அதாவது அதான் நம்ம ஹிட்ட கொடுத்துட்டு அமைதியா இருக்க, நம்ம படமா போஸ்ட்பாண்ட் ஆக, சரி வர்ற படமாவே உங்களுக்கு நல்லா இருக்கான்னு பார்த்தா அதுவும் நாசமா போக, அரசியல்லயும் அதான் நிறைய தற்கூறிங்க உள்ள வர. நம்ம ஒரு அரசியலுக்கு போனதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி படங்கள் வரும்போது அவங்க பேசுறது இதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு அது பார்க்க நமக்கு மான்ஸ்டர் உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன். காளியம்மாள் டிவிக்கு தான் ஜாயின் பண்றாங்களா? வந்து அபிஷியலா வரல. நல்லா இருக்கும். அவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க தளபதிய. அதனால வந்து அது வந்து இப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. பட் தெரியல, அபிஷியலா தெரியல. ஆனா சில இடங்கள்ல அவங்க பேசுறாங்க. ஆனா எப்படி சொல்ல, சில விஷயங்கள் வந்து தெரியாமலும் பேசுறாங்க. அதாவது ஒரு டிஎம்கே அது ஒரு ஸ்டேஜ் இருக்கும், ஒரு பொதுவான ஸ்டேஜ் தான் அது. ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இவரோட சிலையை அங்க கூட வைக்கல, இந்த ஒரு ஊர் தான் இவரோட சிலையை கூட வைக்கலன்னு சொல்லி சொல்லுவாரோ யாரு, அந்த காளியம்மாள். ஆனா அங்க இருக்கிற டிஎம்கேக்கார ஒரு தெரிஞ்சு சொல்லுவாரு, இது வந்து கலைஞர் இருக்கும் போதே அந்த இடத்துல சிலை வச்சுட்டோம், நீங்க வேணா போய் இங்க பாருங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இடங்கள்ல ஒரு பொது இடத்துல அவங்க சரியா பேச மாட்டாங்க. சில இடங்கள்ல மிஸ்டேக் ஆயிரும், சரியா கருத்து வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறது இருக்கு. அவங்க வந்து நம்ம ஒண்ணுமே தேவையில்லைங்க, சிம்பிளுங்க. நீ ஒருத்தர் நம்ம கட்சியில வந்து சேர போறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? வாங்க வரவேற்போம். நீங்க வந்து 80% வந்து உங்களோட தவற திருத்திக்கோங்க, அவ்வளவுதான். தளபதி இப்பவுமே ராஜ்மோகன் வந்து என்ன சொல்றாரு, ஒரு இன்டர்வியூல கூட சொன்னார், நான் பார்த்தேன் ரீசெண்டா. நீங்க வந்து ஏன் உங்க ஸ்டாண்டர்டை வந்து மிஸ் பண்றீங்க? அவங்க உங்களை அப்படிதான் லீட் பண்ணுவாங்க, உங்களை ட்ரிகர் பண்ணி அப்படிதான் லீட் பண்ணுவாங்க. நீங்க உங்க ஸ்டாண்டர்டை மிஸ் பண்றீங்க, நீங்க உங்க டெக்காரமை மெயின்டைன் பண்ணுங்க. அதுதான் மேன் ஆஃப் அட்வைஸ். இதே தான் காளியம்மாள் நம்ம கட்சிக்கு வந்தாலுமே நடக்கும். நீங்க அதான் ரொம்ப சிம்பிள். வந்தாங்கன்னா தப்பே நடந்தாலும் தவறுதலா பேசினாலுமே திருத்திக்கோங்கன்னு வாங்க, அவ்வளவுதான். அது கூப்பிட்டு எல்லா விவரத்தையும் சொல்லிடுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்க வந்து நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம், மார்ச்சுக்கு அப்புறம் நான் பாத்துக்கிறேன், என் கூட நின்னா போதுன்ற ஒரு சிம்பிளா. ஓகேவா? மார்ச்சுக்கு அப்புறம் நீ என் கூட நின்னா போதும், மிச்சதெல்லாம் நானே பாத்துக்கிறேன், சிங்கிள் ஹேண்டா பாத்துக்கிறேன் அப்படின்னு. அதுதான் நடக்க போகுது. நீங்க யாருமே அதான் சொல்றேன், யார் இந்த கட்சிக்கு நம்ம கட்சிக்கு வந்தாலுமே சிம்பிள், வரவரை வர வைப்போம். எனக்கு சீமான் வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்கும் போது எனக்கே டவுட்டா இருந்துச்சு. எனக்கு அப்பவே டவுட்டா இருந்துச்சு. அதாவது எங்களோட கட்சியில வந்து எல்லா சுதந்திரம் இருக்கு, வர்றவங்க வரலாம், போங்க போகலாம், நாங்க அந்த அளவுக்கு கொடுத்துருக்கோம்னு சொல்லும் போதே ரைட்டு ஏதோ ஒரு விக்கெட் ஆக போகுதுன்னு நினைச்சேன். பட் இவ்வளவு சீக்கிரம் விக்கெட் ஆகும்னு எனக்கு தெரியாது. காளியம்மாள் எக்ஸ்பெக்டட் தானே, ரொம்ப நாளா இருந்துச்சு. எப்பயுமே அப்படி அந்த அப்படி சொல்றதாலே கிடையாது. ஆடியோ லீக் ஆச்சு தெரியுமா? காளியம்மாள் வந்து ஒரு மாதிரி ஆடியோ பேசி லீக் ஆச்சு பாருங்க. அப்பவே காளியம்மாள் வந்து வெளியில போற மாதிரி தான் பேசி ரெண்டு பேர் சொன்னாங்க, இன்விடேஷன்ல ஏதோ போட்டிருக்குன்னு சொல்லிட்டு 2 பேர் சொன்னாங்க. சீமான் ஆடியோ கார்டுல. இன்னொரு ஆள் யாரு? ஒண்ணு வந்து அவன் பேர் தெரியல,
காளியம்மலை வந்து அது மொத்தம் 3 பேரை சொல்லியிருப்பான். இன்னொருத்தன் வந்து சமூக போராளி மாதிரி அப்பப்போ வந்து வாய்ஸ் அவுட் பண்ணி பேசியிருப்பான். அவன் நெக்ஸ்ட் ஆக்சுவலா துரைமுருகனே சீமான் அட்டாக் பண்ணியிருப்பான் தெரியுமா? சீமானும் துரைமுருகன் அட்டாக் பண்ணி பேசியிருப்பான். அந்த ஆடியோவும் லீக் ஆச்சு. சி இங்க நான் கூட இப்ப ரீசெண்டா அது கேட்டேன். அது ஆனா பேசி கேட்டேன் தான். எந்த ஸ்பேஸ்ல கேட்டேன்னா என்ன ஞாபகம் இல்ல. ஓகேவா? துரைமுருகன் கிட்ட சீமானோட ஒரு வீடியோ ஒண்ணு மாட்டிக்கிச்சான், பெரிய வீடியோ. ஓகேவா? அது அந்த வீடியோவா கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி ஏதோ ஒரு வீடியோ மாட்டிக்கிச்சா. ஓகேவா? இல்ல அவனுக்கு இல்ல வீடியோனால நினைப்பு எங்கெங்கயோ போகுது. அந்த வீடியோவா? டேய் அவனுக்கு அந்த மாதிரி ஆளுக்கு தான்டா. சொல்லு பொண்டாட்டி சொல்லு பொண்டாட்டின்னுவான். இல்ல அதுவும் இல்ல இந்த காலத்துல எல்லாம் கமெண்ட்ல லிங்க் கேட்க ஆரம்பிச்சிட்டானுங்க ப்ரோ. லிங்க் ப்ரோ எல்லாரும் கேக்குறாங்க அந்த மாதிரி. ஓகேவா? துரைமுருகன் கிட்ட லாக் ஆயிட்டான் சீமான் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுவும் இல்லாம இவன் இருக்கான்ல இனுமவன் கார்த்தி, அவனுமே பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளத்துல இஷ்யூ ஆகி மாட்டிக்கிட்டு சீமான் தான் வந்து இது பண்ணி விட்டாரு, அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி விட்டாரு. அதனாலதான் சீமான் கிட்ட இவன் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு சொல்றான். இது நிறைய இருக்கு. சீமானோட 2 விஷயம் டார்கெட்டட் பண்ணி பேசினானா இண்டிவிஜுவல் லைஃப் நிறைய பேசலாம். ஆனா நம்மளுக்கு வேணாம். அதான் நம்ம வாயிலே அவரை தொட கூட இல்ல. தொடாமே அவன் வாயிலே கெட்டு செத்தான். பாத்திருக்கீங்களா? தவளை தன் வாயிலே கெட்டு சாவுன்னு அதேதான் அவன் பண்ணிட்டான். ஆனா அது நல்லா அது ஒண்ணு பிடிச்சிருக்கு ப்ரோ. ஏன்னா நம்ம கட்சி ஸ்டார்ட் பண்ணி யாருக்காக நம்ம எதுக்காக ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், யார வந்து அடிக்கிறோம், நம்ம வந்து வந்து மேல நோக்கி பார்த்து போயிட்டு இருக்கணும், முன்னாடி பார்த்து போயிட்டு இருக்கணும். பின்னாடி இவங்க கத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்க்காம முன்னாடியே போயிட்டு இருக்கனால இது நல்லா இருக்கு இந்த அரசியல். டீசென்டா அது இவங்கள யாரும் நம்ம பாத்துக்கிட்டு அவங்க வர்றாங்க இல்ல போறாங்க, நமக்கு எதுக்கு அதுங்கிற மாதிரி முன்னாடி நம்ம வேலையை பார்த்து முன்னாடி போயிட்டே இருக்காப்புல. ஸோ போகும்போது இவங்களுக்குள்ளேயே அதாவது இவங்களே வாயை விட்டு இவங்களே அப்புறம் ஒன்னா சேர்ந்துக்கிறோம், அப்புறம் மாத்தி மாத்தி பேசி இவங்களே கெடுத்துட்டாங்க. வாயை கொடுத்து ஆரம்பத்துல வாய் இவங்களா கொடுத்து எதுக்கு தேவையில்லாம இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அதேதான். ஆனா நம்மால இவங்கள ஒரு ஆளாவே கண்டுக்கவே இல்ல. யாரு அப்படியா அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அவ்வளவு டவுன்ஃபால் அவ்வளவு எழுதுவானுங்க பேப்பர்ல. அப்பயே அப்படியே ஆசிரியர் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிதான் இருப்பாரு. அந்த ஃபைட்டர் ஒருத்தர், அந்த ஃபைட்டர் பேரு ஞாபகம் இல்ல, அவன் பேரு என்ன ஞாபகம் இல்ல. அலெக்ஸே இந்த படத்துல தெரிய படத்துல ஃபைட்டர் அவன் பேர் யாரு எவனா? அதான் அந்த மூஞ்சி அவன் ஒரு பிரைஸ் பண்ணிருப்பான் தளபதிய. தவன் அண்ணன் நீ எதை இல்ல அத நான் சேவ் பண்ணிருந்தேன் தெரியாத கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சேவ் பண்ணிருந்தேன். தீனா அவன் பேரு. தீனா எதை கொண்டு வந்து நிறுத்தினாலும் நீ என்ன சொன்னாலும் தவன் அண்ணன் அப்படியே நிப்பாரு. அதுதான் அந்த ஆளு. நீ வந்து ஒரு மேனை நீ எங்க நீ வந்து டிசிப்ளினா ஒரு மேனை நீ எங்க ஒரு வேர்டு ஒன்று சொல்லிருப்பாயா, இதெல்லாம் டோன்ட் கெட் அட்ராக்டிவ் டு ஃபார் த என்னது டெம்பரவரி ஒரு வேர்டு நல்ல விட வந்துச்சு. டெம்பரரி பிளஷர்னு வரு. இது எவ்வளவு பெரிய வேர்ட் தெரியுமா? அதுக்குள்ள எல்லாமே இருக்கும். நீ டெம்பரரி பிளஷருக்குள்ள நீ வந்து அடிக்ட் ஆகாதுன்றது இது எவ்வளவு பெரிய வேர்ட் தெரியுமா? இதுதான் இந்த நம்ம ஆளு. இதுதான் த மேன் ஆஃப் சிம்பிளிசிட்டி, த மேன் ஆஃப் மேன். நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரியே கிடையாது. அந்த ஆளு வேற லீக். இதனாலதான் நிறைய பேரு எனக்கு தெரிஞ்சு வெளியில சொன்னா தேவையில்லாத ப்ராப்ளம் வரும்ட்டு தான் சில பேர் அடக்கிட்டே இருக்காங்க. மேன் ஆஃப் சிம்பிளிசிட்டி தான் அந்த ஆளு. அதனாலதான் பேசாமையே முடிச்சதுதான் சோழி கதை. தம்பி நீங்க வந்துட்டு மத்தவங்க பிரைஸ் பண்ணதை சொல்றீங்க. உதயநிதியே முன்னாடி விஜய் தான் பிரைஸ் பண்ணிருப்பாரு. ஸ்டாலினே வந்துட்டு அதான் இளைஞரை கவர்றதுல விஜய் தான் எனக்கு பிடிக்கும். ஸ்டாலின் விஜய் தான் எனக்கு நிகழ்ச்சியில பேசுவாப்புல. அது ஏன் சன் டிவில கூடிய யங்ஸ்டர் ஃபேன் பேஸ்ல விஜய் தான் நம்ம அதான் விஜய் தான் அவரே சொல்லிருப்பாரு. ஆனா இவனே உட்காந்துன்னு இல்லைங்க அஜித்துங்க யார் சொன்னாரு ரெஜெண்ட் ரிலீஸ் பண்றதானே உனக்கு தெரியும். ஒரு டைம் ஸ்டாலினே எங்களை தான்டா சொன்னாருன்னு. அலெக்ஸ் இவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டானுங்க. அலெக்ஸ் இப்ப விடாமுயற்சிக்கு அப்புறம் இவனுங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டானுங்க. அவனுங்க டிஎம்கே டேய் இவனுங்கடா நம்ம உட்காந்து பண்ணிட்டு இருந்தோம், இவனுங்க வேலைக்க மாட்டானுங்க போலியடா பாடாய்மாலாம். ஆனா இல்ல வரல இருக்கலாம்.
தெரிஞ்சு போச்சு அலெக்ஸ். அந்த ஆளுக்கு கிரவுட் புல்லிங் கிடையாது. ஓகேவா? ஃபேமிலி ஆடியன்ஸ் கிரவுட் புல்லிங் கிடையாது. சிம்பிளா சொல்லணும்னா அதான் மேட்ரு. இங்க பேரு எல்லாருக்குமே ஒண்ணு தெரியணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ வெளியில தெரியணும். நீ என்ன பண்ற, நீ ஏது பண்ற, நீ ஏதாவது பண்ணும். அந்த மாதிரி அந்த ஆள் கிடையாது. அந்த ஆளுக்கு கிரவுட் புல்லிங் கெப்பாசிட்டி கிடையாது. வெறும் ஃபேன்ஸ் மட்டும் தான், டயர்ட் ஃபேன்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. அவங்க பண்றாங்க. இதுதான் பொட்டன்ஷியல் முடிஞ்சு போச்சு. இப்ப டிஎம்கேக்கு தெரிஞ்சு போச்சு. டேய் இவனெல்லாம் வச்சு அவனுங்களை பண்ணணும்னு நினைச்சது ஒன்னும் வேலைக்காவதரா. வேற ஏதாவது பெருசா பண்ணுங்க, பிளான் பண்ணுங்கடா, பண்ணினுக்கிறானுங்க. ஓகேவா? சிம்பிள். ஈஸி டு டிசால்வ் திஸ் கேஸ்ன்ற மாதிரி தான். அஜித்தை வச்சு நீங்க அஜித்தோட ஃபேன்ஸை வச்சு ஒரு புடுங்க முடியாது. ஸோ சிம்பிளா போயிட்டு ஜாலியா இருக்கலாம் நம்ம. 50 வருஷம் கட்சி ஆட விட்டு உட்கார வச்சுட்டு இருக்காங்கடா, நம்ம கூட சேர்க்க சொல்லி என்ன இந்த ரேஞ்சில் இருக்குதுன்னு பேரு. அதுதான் மேட்டர். எல்லாம் அசால்ட்டா நினைக்கிறீங்க. ஒரு டைம்ல அசால் மாதிரி படம் கொடுத்தவர் தெரியுமா? அது அவர் சொந்தமா கதை திரைக்கதை எழுதினது, அது தெரியுமா? இப்பயும் விடாமரிச்சு அதான் பண்ணாரு. எனக்கு தெரிஞ்சு நீங்க என்னதான் நீங்க தளபதி ஃபேனு நீங்க சொல்லியிருந்தாலும் என்னைய பொறுத்த நான் ஒரு தளபதி ஃபேனு தான். ஆனா மங்காத்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு மூவி இல்ல இப்ப வரைக்குமே. மங்காத்தா மாதிரி அவனுங்களே கேக்குறது என்னன்னா, நான் விடிஞ்சா மங்காத்தான்னு போடுறேன்டா. அதுவும் விடிஞ்சா இல்ல 12 வருஷமா விடிஞ்சா மங்காத்தா தான்டா போடுறான். அதான் என்ன பார்த்தா எப்படி தெரிஞ்சு அவனை ஒண்ணுல வெளியே சொல்லிக்கிற மாதிரி படம் இருக்கணும்ல, புரியுதா? இப்ப என்னதான் கிரிட்டிசிசம் வச்சாலும் ஒரு படம் இப்ப கொண்டாடணும். மாஸ்டர் லியோலாம் எல்லாம் கொண்டாண்டுக்கிறானுங்க இன்னைக்கு வரைக்கும், எல்லாமே இன்னைக்கு வரைக்கும். இவனுக்கு என்ன கிரிட்டிசிசம் எது வச்சாலும் சரி, மெர்சல் எல்லாம் நிறைய சொல்லலாம். நீங்க சக்சஸ் எடுத்தா நீ கோட்ல இருந்து எல்லாத்தையும் சொல்லலாம். ஆனா எனக்கு ஒரு இது என்னன்னா, எது சொன்னாலும் அடிக்கிறீங்கடா ஏகேக்கு. வலிமை இன்னைக்கு 3 இயர்ஸ் ஆஃப் வலிமை தெரியாத மாஸ்டர், அதைய செலிப்ரேட் பண்ணலான்னு பார்த்து ஒரு ட்வீட் போட்டேன், என்னையும் கடிக்கிறான். ஒண்ணுல ப்ளூ சட்டர் ரிவ்யூ போட்டேன். இல்ல அது இல்ல சென்சேஷனல் ஹார்ட் கூட இருந்தாலும் போடலையா டேய்? இல்ல ப்ரோ, அப்பனாதான் ப்ரோ பிளாக் பஸ்டர் ஆகும். கரெக்ட். அங்கேயாவது போட்டு நல்லா போடணும் அப்படிங்கறதுனாலதான்